ஸோ குட் ஈவினிங் டு ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னாக்கா கெய்லிஸ் தியரம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். ஐசோமார்பிசம் என்னென்னு பார்த்தோம், ஹோமோமார்பிசம் என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் வந்து நான் இதெல்லாம் கொடுத்துருந்தேன். 19th ப்ராப்ளம் வந்து நான் வந்து ஒருவே சொல்லியிருந்தேன். எப்படின்னா இருந்தால் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸ் ஜிலேருந்து ஜிக்கு போகிற ஃபங்க்ஷன் வந்து ஹோமோமார்பிசமாக இருக்கும் இஃப் அண்ட் ஒன்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஒருவே சொல்லியிருந்தேன், இன்னொரு வே வந்து கஷ்டப்படுதுங்க, அதனால் நான் சொல்லியிருந்தேன். இப்போது அது ஒருவே சிம்பிள். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸ் வந்து ஹோமோமார்பிசம் சொல்லணும். நம்ம ஜி வந்து எபிலின்னு அசியூம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு அதை நேற்று ப்ரூவ் பண்ணிட்டது இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஒய் ஹோல் இன்வர்ஸ். ஸோ திஸ் நத்திங் பட் ஒய் இன்வர்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ். அகைன் இது ஹோமோமார்பிசம் எபிலின்றதால இது வந்து எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்வர்ஸ் யார்? எஃப் ஆஃப் எக்ஸ். இது யார்? எஃப் ஆஃப் ஒய். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய். தேர்ஃபோர் எஃப் இஸ் ஏ ஹோமோமார்பிசம். இப்போ ரிவர்ஸ் சொல்லணும். எஃப் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸ் வந்து என்ன வச்சுருக்கோம்? ஹோமோமார்பிசம்னு அசியூம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஜி வந்து எபிலியன்னு சொல்லணும். ஸோ எப்படின்னு சொல்கிறதுக்கு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் காயின்ஸ். ஓகே, இப்போது எக்ஸ் ஒய் ஹோல் இன்வர்ஸ் இது யாருனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். ஏன்னா டெஃபினிஷன் தான், எக்ஸ் வந்து எக்ஸ் இன்வர்ஸ் போகுதுன்னா எக்ஸ் ஒய் எங்கே போகும்? எக்ஸ் ஒய் இன்வர்ஸுக்கு போகுது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆகிடும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் பிகாஸ் ஆஃப் ஹோமோமார்பிசம். ஸோ இது யார்? எக்ஸ் இன்வர்ஸ். எஃப் ஆஃப் ஒய் யார்? ஒய் இன்வர்ஸ். ஸோ இது எப்படி ஆகலாம்னாக்கா ஒய் எக்ஸ் ஹோல் இன்வர்ஸ்னு ஆகலாம். ஓகே, இப்போ ரெண்டுமே ஈக்குவல்னா ரெண்டு பக்கம் இன்வர்ஸ் எடுக்கும்போது இந்த இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் வந்து தேர்ஃபோர் இஸ் எபிலியன் குரூப்னு ஆகிடும். ஓகே, தட் இஸ் சிம்பிள். ஓகே, இப்போது ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம். இப்போ நான் 20th ப்ராப்ளம் அது சிம்பிளாக நீங்கள் போட்டிருப்பீங்க. 21 ஈஸி தான், காம்போசிஷனாக 22 23 வரைக்கும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 24th ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 23 வரைக்கும் ஓகே, சிம்பிள் தான். ஓகே, இது அகைன் இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எபிலினா இருந்தால் மட்டும்தான் ஹோமோமார்பிசமாக இருக்கும். ஆனால் கான்வர்ஸ் அது ட்ரூ இல்லை. எஃப் ஆஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் அது ஜென்ரலாக எபிலினா இருக்குமானா அது சொல்ல முடியாது. இப்போ ஓகே, எபிலினா தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஹோமோமார்பிசம். ஓகே, இப்போ 24th ப்ராப்ளம் பார்த்தோன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க? ஜி வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் பொறுத்து குரூப், லெட் ஜி பி ஏ மல்டிப்ளிகேஷன் குரூப் அண்ட் லெட் ஜி பவரில் ஓபி. ஓபினா என்னது? ஆப்போசிட், அதான் வந்து ஓபி சொல்லுவாங்க. ஜி பவர் ஓபி தட் இஸ் ஜி ஆப்போசிட் வித் செட் ஜி வித் எக்யூப்டு நியூ பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் இஸ் டிஃபைன்டு பை ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி டைம்ஸ் ஏ. ஸோ ஆல்ரெடி ஜியில் ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓகேங்களா, டாட்னு ஒரு மல்டிப்ளிகேஷன். இதே செட்டு ஜியில் புதுசாக ஒரு ஸ்டார்னு ஒரு டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, சேம் செட்டு தான். ஸோ அந்த செட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன வச்சுக்கிறோம்? ஜி பவர் ஓபின்னு சொல்கிறோம், ஆப்போசிட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே இதில் எந்த ரெண்டு எல்லாமே அப்போ ஜி பவர் ஓபி இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஜி தான். ஓகே, ஜஸ்ட் நொட்டேஷனுக்காக ஜி பவர் பின்னு வைக்கிறோம், அவ்வளோ தான். ஸோ இங்கே எப்படி ரெண்டு எலமெண்ட் ப்ராடக்ட் பண்ணுறோன்னா ரிவர்ஸ் பி டாட் பி இன்ட்டு ஏன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இந்த இங்கே பிஏன்னா என்ன அர்த்தம்? அந்த பிக்கு நடுவும் ஏன்னா இது மல்டிபிகேஷன் பொறுத்த குரூப், அந்த மல்டிபிகேஷன் உள்ள இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரிவர்ஸில் டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, அங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பின்னு டிஃபைன் பண்ணியிருப்போம். இங்கே பி இன்ட்டு ஏன்னு டிஃபைன் பண்ணுறோம். இது எபிலியன் குரூப் வந்து ரெண்டு சேம் ஆகிடும். எபிலியன் குரூப் இல்லைனா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, குரூப் செட்டு சேம் தான். ஓகே, ரெண்டு செட்டும் சேம் தான், ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ என்ன சொல்லணும்னா ப்ரூவ் தட் ஜி பவர் ஓபி தட் ஜி ஆப்போசிட் இஸ் ஏ குரூப். அப்போ குரூப்னு நீங்கள் அதேமாதிரி வெல் டிஃபைன்ட் எல்லாமே சொல்லணும், அதை அவங்க சேர்த்துங்க. இதுவும் அதேமாதிரி இந்த ஜியும் இந்த ஜி பவர் ஆப்போசிட் ஜி ஆப்போசிட்டும் ஐசோமார்பிக்காக இருக்கும். ஐசோமார்பிக்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ப்ரெசர் த ஆப்ரேஷன் அஸ் வெல் அஸ் 1 on 2 சொல்லணும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக போட்டுருங்க. ஜஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுங்கள் ஜியிலேருந்து ஜி பவர் ஜி ஆப்போசிட்டுக்கு. ஸோ ஏ கோஸ்ட்டு இங்கே ஏ அதே மாதிரி தான் போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு பி என்ன சொல்ல போகிறோம்? எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இங்கே ஆப்ரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அதை பொறுத்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா ரிவர்ஸ் இங்கே. ஓகே, அது வச்சுங்க. இப்போது நான் 25th ப்ராப்ளம் என்ன சொல்லணும்? அசியூம் தட் ஏ அண்ட் பி ஆர் போத் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் எ சைக்ளிக் குரூப் ஜி. தட் மீன்ஸ் ஜெனரேட் மீன்ஸ் வாட்? ஜி ஈக்குவல் டு தட் சப் குரூப் ஜெனரேட் பை ஏ அண்ட் ஜி இஸ் ஆல்சோ சப் குரூப் ஜெனரேட் பை பி. ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் ஏ பவர் டி ஈக்குவல் டு பி பவர் டி இஸ் அன் ஆட்டோமார்பிசம். ஓகே, இங்கே ஏவும் ஜெனரேட்டர் பியும் ஜெனரேட்டர்னா எந்த எலமெண்ட் ஜி இல்லாதான் ஏனுடைய பவர்ஸாகவும் எழுதலாம், பியினுடைய பவர்ஸாக எழுதலாம் தெரியுது. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னாக்கா
1 ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் சொல்லணும். சொல்லிட்டு ஆட்டோமார்ஃபிசம் ஆகிடும். ஏன்னா டொமைன் கோடொமைன் சேம்ன்றதால ஐசோமார்ஃபிசம் வந்து ஆட்டோமார்ஃபிசம் ஆகிடும். ஸோ அது சிம்பிள் தான். ஸோ அது எப்படி நம்ம இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 ஆன் டு சொல்லணும். ஸோ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜி டு ஜி. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஏ பவர் டி, ஏன்னா ஜி வந்து ஜென்ரேட்டட் பை ஏ அஸ் வெல் அஸ் பி, therefore இதை வந்து இது கோஸ் டு பி பவர் டி. அந்த பவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அந்த ஜென்ரேட்டர் மட்டும் மாற்றிடுவோம். இந்த ஏ என்ற ஜென்ரேட் வந்து பிக்கு போகும். அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லணும், 1 ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் சொல்லணும். ஸோ இப்போ இந்த குரூப்பை பற்றி என்ன தெரியும் போது அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த குரூப் வந்து எப்ளியன் குரூப்பா இல்லையா நாங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிங்க. ஸோ அசியூம் தட் இங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் சைக்கிளிக் குரூப்ன்றதால நம்மளுக்கு என்ன தெரியும், எல்லா எலமெண்ட்ஸும் ஏனுடைய பவர்ஸாக இருக்கும் தெரியும். அதனால அது ஆட்டோமேட்டிக்காக எப்ளியன் தான். ஓகே ஓகே. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எந்த 2 எலமெண்ட் எடுங்க, எக்ஸ் கமா ஒய் அண்ட் ஜி. இப்போ டொமைனில் எடுத்திருக்கேன். ஸோ அதனால எக்ஸ் வந்து சம் ஏ பவர் T1 அண்ட் தென் ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் T2ன்னு இருக்கும், ஏன்னா ஜென்ரேட்டர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் என்னன்னு பார்க்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஏ பவர் T1, இது ஏ பவர் Tனா ஏ பவர் T1 ப்ளஸ் T2. இது எங்கே மேப் ஆகும், பி பவர் T1 ப்ளஸ் T2க்கு மேப் ஆகும், ஏன்னா ஃபங்க்ஷன் அதான் போகுது. ஸோ இது வந்து பி பவர் T1 இன்ட்டு பி பவர் T2ன்னு எழுதலாம். ஸோ தட் இஸ் பை த டெஃபினிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் யாருனாக்கா பி பவர் T1. ஸோ therefore எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்னு வந்துடும். therefore எஃப் இஸ் ஏ ஹோமோமார்ஃபிசம் கிளியர். இப்போ நெக்ஸ்ட் 1 ஆன் டு சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ ஆன் டு எல்லாமே சிம்பிள் தான். ஸோ எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஜி டு ஜி ஏ பவர் டி கோஸ் டு பி பவர் டின்னு தெரியுது. இப்போ இங்கே ஏதோ இந்த ஜியில் வந்து ஒரு எலமெண்ட் எடுங்க, ஒய்ன்னு எடுங்க. அப்போ அந்த ஒய் வந்து எடுத்ததால பியினுடைய பவர்ஸாக தான் இருக்கும், பி பவர் சம் எல்லுன்னு எடுத்துங்க. அப்போ டொமைனில் எந்த எக்ஸை சூஸ் பண்ணணும் சச் தட் அது மேப் ஆகுனாக்கா இந்த எல்லை பிக் பண்ணிக்க, ஏ பவர் எல்லை சூஸ் பண்ணுங்க. ஓகே, எனி ஏ வந்து ஒரு இதாக ஃபிக்ஸு தான் இந்த ஜென்ரேட்டர். ஸோ இந்த ஏ பவர் எல் கண்டிப்பாக எங்கே மேப் ஆகுனா பி பவர் எலுக்கு மேப் ஆகிடும். தேர்ஃபோர் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் கிடைக்குது. தேர்ஃபோர் இஸ் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ 1 சொல்லணும், எப்படி சொல்லணும்? அப்போ 1 சொல்கிறதுனா சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யாக இருந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லணும். ஓகே, ஸோ எக்ஸ் அப்போ எக்ஸ் வந்து ஜியில் எடுத்ததில் எக்ஸ் இஸ் த ஃபார்ம் ஏ பவர் சம் T1. அதே மாதிரி ஒய் எந்த ஃபார்ம் இருக்கலாம், ஏ பவர் சம் T2 இப்படி இருக்கும். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன டெஃபினிஷன், பி பவர் T1 வந்துடும் ஈக்குவல் டு பி பவர் T2ன்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், பி பவர் T1 மைனஸ் T2 இஸ் ஐடென்டிட்டின்னு தெரியும். ஓகே, ஸோ நாம் என்ன சொல்லணும், ஆக்சுவலாக T1 ஈக்குவல் டு T2ன்னு சொல்லணும். அதான் நம்ம T1 ஈக்குவல் டு T2 ஆயிடுச்சுனாக்கா ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு ஆகிடும். ஓகே, ஸோ அதுலேருந்து இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சுனாக்கா இது கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து என்ன சொல்லலாம், ஆர்டர் ஆஃப் பி டிவைட்ஸ் T1 மைனஸ் T2. அப்போ T1 மைனஸ் T2 நம்ம என்ன சொல்லணும், 0ன்னு சொல்லணும். அப்போ 0 சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும், இப்போ இது வந்து மினிமம் பவர் வந்துடும். ஓகே, அந்த குரூப்பை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக அப்படி. ஸோ அந்த குரூப் என்ன சொல்லியிருக்காங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கஸ்டம்ஸாக பாருங்கள். ஸோ போத் ஆர் ஜென்ரேட்டர், ஜி வந்து ஓகே எதுவுமே இல்லை. ஓகே, ஃபைனைட் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் ஜி இஸ் ஏ குரூப் and g are generated by this and then g is generated by this. Okay, this function. So clearly இந்த ஃபங்க்ஷன் இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா 1 மட்டும் என்ன சொல்லலை, பட் என்ன சொல்லியிருக்கோம், ஆன் டூ சொல்லியாச்சு, ஹோமோமார்ஃபிசம் சொல்லியாச்சு. 1 சொன்னால் ஐசோமார்ஃபிசம் ஆகிடும், அப்புறம் ஆட்டோமார்ஃபிசம் ஆகிடும். ஸோ இது ஆக்சுவலி நீங்கள் கர்னல் வந்து சொல்லலாம், பட் இன்னும் நம்ம கர்னல் டிஃபைன் பண்ணலை. ஓகே, கர்னல் டிஃபைன் பண்ணிட்டா ஈஸியாக சொல்லலாம். ஸோ பட் ஆனால் கர்னல் யூஸ் பண்ணாமல் நம்ம யூஷுவல் டெஃபினிஷன் யூஸே வந்து இதை 1 சொல்லலாம். ஓகே, ஸோ அது எப்படி சொல்கிறது பார்ப்போம். கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம லாக்லாம் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன கிடைச்சுனாக்கா பி பவர் சம் T1, அந்த எக்ஸ் வந்து ஏ பவர் T1, இது கரஸ்பாண்டிங் பி பவர் T1 ஈக்குவல் டு பி பவர் T2ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஏதோ எலமெண்ட்டோட அந்த வந்து ஃபைனைட்டாக இருக்கலாம், இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். ஓகே, சப்போஸ் ஜி வந்து இன்ஃபைனைட் குரூப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து சேமாக இருக்கவே முடியாது. ஓகே, ஏன்னா எல்லா பவர்ஸ் ஆஃப் ஜியினோடையும் டிஸ்டிங்காக இருந்தால் தான் அது இன்ஃபைனைட் குரூப். அப்போ 2 கேஸாக நீங்கள் பிரித்தாலும் இது வந்து இதுவாகும். இப்போ 2 கேஸாக பிரிக்கணும்னு வச்சிங்கன்னா ஜி வந்து ஃபைனைட்டாக இருந்தால் என்ன, இன்ஃபைனைட்டாக இருந்தால் என்ன. ஓகே, சப்போஸ் ஜி வந்து ஃபைனைட்னு வச்சிங்க, அந்த ஜியோட ஆர்டர் என்னன்னு வச்சிங்க. சின்ஸ் பி வந்து ஜெனரேட்டர் ஆஃப் ஜி, அதனால பியோட ஆர்டரும் என்னாக தான் இருந்தாலும் அப்போ என்ன தான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் பி பவர் n ஈக்குவல் டு ஐடென்டி.
என்னதான் சின்ன நம்பர், அதை விட கம்மியாக எதுவும் இருக்க முடியாது. இப்போ இங்கே அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த T1 T2லாம் கண்டிப்பாக என்னை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் பவர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது பி ஸ்கொயர் பி பவர் அப் டு பி பவர் என்ன தான் போக முடியும். ஏன்னா பி பவர் என்ன ஐடென்டி ஆயிடும். ஸோ இந்த பி பவர் T2 அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பி பவர் T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு ஐடென்டின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஐடென்டி கிடைக்குன்னா இது வந்து இந்த குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும், இந்த எலமெண்ட்டோட ஆர்டர். தட் இஸ் n டிவைட்ஸ் T1 மைனஸ் T2ன்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த T1 மைனஸ் T2 வந்து பெருசுன்னு வருது. ஸோ T1 மைனஸ் T2 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு n, விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். அது இருக்க முடியாது. ஏன்னாக்கா இந்த T1ம் T2வும் என்னை விட கம்மி, 0 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு T1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n நம்மளுக்கு தெரியும். ஓகே, இல்லை ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் than n. அப்போ அது சப்ராக்ட் பண்ணாலும் என்னை விட கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்னை விட பெருசாக இருக்குன்னா அப்போ இது பாசிபிள் இருக்க முடியாது. அப்போ ரெண்டுமே சேமாக தான் இருந்தாலும் T1 T2 வந்து 0வாக தான் இருந்தாலும் அப்போ தான் வந்து n டிவைஸ் தட் நம்பர். n டிவைஸ் தட் எனி நம்பர் டிவைஸ் 0. ஓகே, ஆனால் இது வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். ஏன்னா இது பெருசுன்னு ஆகிடும், பட் இது பெருசாக இருக்க முடியாது. ஏன்னா T1 T2 என்னை விட கம்மி. ஸோ அப்போ T1 ஈக்குவல் டு T2 ஆகிடும். தேர்ஃபோர் a பவர் T1 ஈக்குவல் டு a பவர் T2 அதனால வந்துடும். தேர்ஃபோர் இப்போ ஃபைனிட் கேசஸில் g வந்து ஃபைனிட் இருந்தால் கிளியர். இப்போ g வந்து இன்ஃபைனிட்னு வச்சாச்சு. ஆனால் g வந்து ஜென்ரேட்டட் பை திஸ் b அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இதில் வந்து எல்லாமே b-னுடைய பவர்ஸ் தான் இருக்கும். பி ஸ்கொயர் பி கியூப் இது வந்து ஸ்டாப் ஆகவே ஆகாது. ஆனால் நம்மளுக்கு என்ன எல்லாமே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ். ஓகே, ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, பி பவர் T1 ஈக்குவல் டு பி பவர் T2ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த T1 T2க்கு ரெண்டுமே ஈக்குவல் வருது. அது பாசிபிளே இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து இன்ஃபைனைட். சப்போஸ் ஈக்குவல் ஆச்சுன்னா ஃபைனிட் ஆர்டர் வரும் அந்த பிக்கு. ஆனால் ஜி வந்து இன்ஃபைனைட் இருந்தாலும் இந்த பியோட ஆர்டரும் இன்ஃபைனைட் தான். ஸோ அப்போ T1 மஸ்ட் பி ஈக்குவல் டு T2 தான் இருக்கும். ஓகே, தேர்ஃபோர் நம்மளுக்கு 1 1 வந்துடும். ஸோ ரெண்டு கேசஸ்லையும் நீங்கள் ஜி ஃபைனிட் எடுத்தாலும் 1 1, ஜி இன்ஃபைனைட் கேஸ் எடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 தான் வரும். ஓகே, இப்போ 26th ப்ராப்ளம் பார்ப்போம். 26th ப்ராப்ளம் என்ன சொல்லுங்கன்னா, சப்போஸ் G is a cyclic group generated by A and F is a function from G to H is a onto homomorphism. Okay, that is surjective homomorphism. Show that F of A is a generator of H. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இங்கிருந்து இங்கே ஒரு ஹோமோமார்ஃபிசம் இருந்து ஆன்டுவா இருந்தனாக்கா டொமைன் வந்து சைக்ளிக்காக இருந்தால் கோடொமைனும் சைக்ளிக்காக இருக்கும். அந்த கோடொமைனோட ஜென்ரேட்டர் யாருனாக்கா அந்த இமேஜ் ஆஃப் த ஜென்ரேட்டர் ஆஃப் த டொமைன். Therefore we got show that F of A is a generator of F of Hன்னு சொல்லணும். அப்படின்னா என்ன சொல்லுவோம், Hல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இந்த F of A-னுடைய பவர்ஸாக எழுதிட்டோன்னா F of A is a generator of Hன்னு ஆகிடும். ஸோ அதுக்கு நாம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கொடுத்துக்கிற அசம்ப்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, G வந்து சைக்ளிக் குரூப் ஜெனரேட்டட் பை ஏன்னு தெரியும். அண்ட் F இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் G to H. இது வந்து ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் சர்ஜெக்டிவ் ஆன் டு ஹோமோமார்ஃபிசம். ஸோ ஆன் டுனா என்ன தெரியும், இந்த F of G வந்து யாருனாக்கா ஈக்குவல் டு ஹெச்சாக தான் இருந்தால் தான் இந்த ரேஞ்சஸ் ஃபுல்லாக ஈக்குவல் டு கோடொமைனாக தான் நம்ம ஆன் டு சொல்லணும். ஸோ அப்போ H ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜினா என்ன அர்த்தம், H இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எந்த ஃபார்மெட்னா எஃப் ஆஃப் சம்திங் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, இஃப் யூ டேக் எனி எக்ஸ் இன் ஹெச், x is of the form f of something. Okay, f of some g. Okay, இப்படிதான் இருக்க போகுது. ஓகே, நாம் ஆனால் என்ன சொல்ல போறோம்னாக்கா எந்த எலமெண்ட் எடுத்தாலும் f of a-னுடைய பவர்ஸாக தான் இருக்கும். இந்த ஏன்றது யார் ஜென்ரேட்டர். இப்போ இந்த ஜின்றது எங்கே இருக்கும், ஜியில் இருக்கும். ஆனால் ஜியோட ஜென்ரேட்டர் யார் ஏனாக்கா அந்த ஸ்மால் ஜியை வந்து ஏனுடைய பவர்ஸாக எழுதலாம் ஃபார் சம் எல்னு வச்சுங்க. ஸோ ஜி ஈக்குவல் டு ஏ பவர் எல் ஃபார் சம் எல். இப்போ எஃப் ஆஃப் ஜி யாரு அப்படின்னு பார்க்கணும். எஃப் ஆஃப் ஜி யாரு, எஃப் ஆஃப் ஏ பவர் எல். ஸோ இதை நீங்கள் ஹோமோமார்ஃபிசம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ, தட் இஸ் எஃப் ஆஃப் ஏ பவர் எல். ஸோ அப்போ இது எஃப் ஆஃப் ஜி தான் யார், எக்ஸு. அப்போ எக்ஸ் எந்த ஒரு எக்ஸு நீங்கள் ஹெச்சில் எடுத்தாலும் அது எஃப் ஆஃப் ஏனுடைய பவர்ஸாக எழுதியாச்சு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஏ ஜெனரேட்டர் ஆஃப் திஸ் ஹெச். ஒரு ஜென்ரேட்டர் கிடைச்சதால தேர்ஃபோர் இஸ் ஏ சைக்ளிக் குரூப். ஓகே, ஸோ இதான் வந்து ஐடியா, சிம்பிள் ப்ரூஃப். ஸோ அப்போ ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் எ சைக்ளிக் குரூப் டு சம் அதர் குரூப்பாக இருந்தால் அந்த ரேஞ்சும் சைக்ளிக் குரூப்பாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இது ப்ரூஃப். ஓகே, அந்த ஜென்ரேட்டர் யாருனாக்கா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஜென்ரேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் 27th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, தட் ஜி பி த மல்டிப்ளிகேட்டிவ் குரூப் அண்ட் சி இஸ் ஏ ஃபிக்ஸ்டு நம்பர் எலமெண்ட் ஆஃப் சி, element of G, and H be the set with equivalent with a new binary operation that is defined to be A star B equal to A times C times B. Okay, Hன்றது யாருனாக்கா G தான், பட் ஆப்ரேஷன் வந்து வேற மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இங்கே ஜியில் என்ன ஆப்ரேஷனா A star B equal to A into B. ஆனால் இங்கே எப்படி டிஃபைன் பண்ணால் A into C into B. ஒரு சின்றது ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
ஸோ இதை நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா இந்த ஹெச் இஸ் நதிங் பட் ஜி தான் வித் ரெஸ்பெக்ட் திஸ் பைனரி ஆப்ரேஷன் அந்த செட்டு வந்து நம்ம குரூப்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த சி எங்க இருக்குன்னா இது எல்லாமே ஹெச்சில் தான் இருக்கும். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா ஹெச்ஏ யாருனாக்கா ஜி தான். ஓகே, ஸோ அப்போ ஜியில் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பைனரி ஆப்ரேஷன் எத்தனை எலமெண்ட்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் ஜியில் தான் இருக்கும். தேர்ஃபோர் ஜியில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஹெச் இஸ் நத்திங் பட் ஜி தான், பட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ வித் ரெஸ்பெக்ட் திஸ் பைனரி ஆப்ரேஷன் நம்ம ஐடென்டி எலமெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லணும். அதேமாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் கிடைக்குன்னு சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா இது குரூப் ஆகிடும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் பிரச்சனை. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் செக் பண்ணுங்க, எல்லாமே வந்துடும். ஸோ நான் ஒரு இது செக் பண்ணி காட்டுறேன். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி நம்ம போடுறது. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் என்ன ஆப்ரேஷன் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் சி டைம்ஸ் பி. இங்கே சி வந்து ஃபிக்ஸ்டு நம்பர். ஓகே, இப்போ நம்ம ஐடென்டி எலமெண்ட்டு சூஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஏ கூட நம்ம எதை ஆப்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ஏவே வருதோ அதுதான் வந்து ஐடென்டி. ஸோ கிளியர்லி இதை அப்போ சி வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ எதுனா சி இன்வெர்ஸ் நீங்கள் இங்கே போட்டால் தான் இப்போ ஏ ஸ்டார் சினா சி இங்கே இது ரெண்டுமே ஃபிக்ஸ்டு. இந்த பி வந்து அங்கே சி இன்வெர்ஸ் போட்டிங்கனாக்கா சி இன்வெர்ஸ் சி வந்து ஐடென்டி ஆகிடும். தேர்ஃபோர் ஏ கிடைச்சிடும். அப்போ ஏயோட சி இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ கிடைக்குது. அப்போ சி இன்வெர்ஸ் தான் யார்? ஐடென்டி எலமெண்ட் ஆஃப் திஸ் குரூப். ஓகே, ஆனால் அங்கே என்ன ஐடென்டி எலமெண்ட் இருக்கும்? இ தான் ஐடென்டி எலமெண்ட் இருக்கும் அந்த குரூப் ஜியில். ஆனால் இங்கே யாருனாக்கா சி இன்வெர்ஸ். வேறு சி இன்வெர்ஸ் யாருனாக்கா சின்னு ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனோட இன்வெர்ஸ் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் பொறுத்து ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் யாருன்னு பார்க்கணும். சப்போஸ் ஏக்கு இன்வெர்ஸ் யாருனாக்கா நம்ம ஏ கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு சி இன்வெர்ஸ் ஐடென்டி எலமெண்ட் வருதோ சி இன்வெர்ஸ் தான் நம்மளுக்கு ஐடென்டி எலமெண்ட் தெரியும். ஓகே, நம்ம இன்வெர்ஸ் பற்றி பேசினா முன்னாடி ஐடென்டி எலமெண்ட் தெரிஞ்சு தான் நம்ம இன்வெர்ஸ் எலமெண்ட்டே பற்றி பேசணும். ஸோ ஐடென்டி எலமெண்ட் சி இன்வெர்ஸ் தெரியும். அப்போ நம்ம இந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ இங்கே டெஃபினேஷன் சப்போஸ் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அது பின்னு வச்சுக்கோம். இந்த பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பை த டெஃபினிஷன் இது என்னது? ஏ சி பி இது ஈக்குவல் டு சி இன்வெர்ஸ்னு வரணும். ஓகே, ஸோ அப்போ சி இன்வெர்ஸ் வரணும்னாக்கா நம்ம பியை என்ன மாதிரி சூஸ் பண்ணால் சி இன்வெர்ஸ் வரும். ஓகே, அப்போ இந்த சி கேன்சல் ஆகணும், இந்த ஏவும் கேன்சல் ஆகணும், அப்புறம் இங்கே சி இன்வெர்ஸ் வரணும். அப்போ சி பவர் -2 எடுங்க, இது வருமானு பாருங்க. ஓகே, சி பவர் ஓகே சாரி சி பவர் இல்லை, சி இன்வெர்ஸ் டைம்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஸோ அப்போ நான் ஏ கூட எதை மல்டிப்ளை பண்ண போறேனாக்கா சி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் இதான். இப்போ இது ப்ராடக்ட் பண்ண டெஃபினிஷன் அது ஏ டைம்ஸ் சி டைம்ஸ் இந்த பி தான் யாரு? சி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். அப்பயும் நம்மளுக்கு மிஸ்டேக் வரும் இங்கே. ஓகே, ஏன் பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஐடென்டி எலமெண்ட் யாரு? சி இன்வெர்ஸ். ஓகே, அது வருதான் தான் பார்க்கணும். ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஏவும் ஏ இன்வெர்ஸ் கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு ஐடென்டி வந்துடும். ஆனால் ஐடென்டி வரக்கூடாது, சி இன்வெர்ஸ் நம்மளுக்கு ஐடென்டி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் இது கூட சி இன்வெர்ஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ சி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் சி இன்வெர்ஸ் தான் யாருனாக்கா இன்வெர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ அப்போ ஈச் ஏக்கு இன்வெர்ஸ் எலமெண்ட் யாருனாக்கா சி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் சி இன்வெர்ஸ். ஓகே, இது நீங்கள் எபிலியன் குரூப்பாக இருந்தால் நீங்கள் இங்கே எதுவும் கேன்சல் ஆகாது. ஓகே, ஏன்னா இது எபிலியன் குரூப்பும் கிடையாது, இது ரெண்டு வேறு வேறு பவரும் கிடையாது, ரெண்டு சேம் பவர்னால கேன்சல் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஈச் எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ். Therefore, this H form a group with respect to this operation. அங்கே கொடுத்துக்கிற ஆப்ரேஷன் பொறுத்து அது குரூப் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் பி என்ன சொல்லுது? 27ல் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா ப்ரூவ் தட் த மேப். என்ன மேப் டிஃபைன் பண்ணுறாங்க? இந்த ஜியிலேருந்து ஹெச்க்கு டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி இன்வெர்ஸ் எக்ஸ். இது வந்து ஐசோமார்பிசம் சொல்லலாம். ஸோ அப்போ ஐசோமார்பிசம் சொல்கிறதுக்கு நீங்கள் 1 on 2 ஹோமோமார்பிசம் சொல்லுங்கள், அது உங்களுக்கு எக்ஸசைஸாக விட்டுறேன், இது ஈஸியாக செக் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய், இப்போ நான் ஒரு மட்டும் சொல்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் equal to இது by the definition யாரு? C inverse x into y. கரெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ இது எப்படி எழுதுறேனாக்கா C inverse x into E into y. ஓகேவா? இன்னும் என்னன்னா இதை இங்க ஈன்றது ஐடென்டி எலமெண்ட் ஆயிரும். ஆனால் ஐடென்டி எலமெண்ட் யாருனாக்கா சி இன்வெர்ஸ். இப்போ ரேஞ்சு பாருங்க. ஆக்சுவலாக ரேஞ்ச் என்னன்னாக்கா சி இன்வெர்ஸ் வந்து ரேஞ்சில் இந்த சி இன்வெர்ஸ் எக்ஸ் வந்து ரேஞ்சில் இருக்கு. ஆனால் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம் சி இன்வெர்ஸ் யாருனாக்கா அதான் ஐடென்டி. அப்போ சி இன்வெர்ஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணாலும் சரி, எக்ஸ் இன்ட்டு சி இன்வெர்ஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஏன்னா இந்த எலமெண்ட் வந்து ரேஞ்சில் இருக்கும், இந்த எக்ஸ் தான் வந்து இங்கே இருக்கும். therefore this should be இந்த ஹச்சில் வந்து இது யாருனாக்கா ஜஸ்ட் எக்ஸ். ஓகே, ஸோ இல்லைனா நீங்கள் ஈஸியாக கூட செக் பண்ணிவிடுங்க. therefore ஆக்சுவலாக ஐடென்டி மேப் பண்ணி தான் அது வரும். ஓகே, therefore clearly is a ஐசோமார்பிசம் வந்துடும். ஓகே, ஸோ லீவ் இட் டு எக்ஸசைஸ் டு யூ. இப்போ நெக்ஸ்ட் 28th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா
suppose f is a function of g to h be a homomorphism, okay, and g of a group, suppose that a is an element in g as a finite order, a ஓட ஆர்டர் வந்து k ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஹோமோமார்பிசம் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் ஏ பவர் கே வந்து ஐடென்டி சொல்லணும். இது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இது ஐடென்டி சொல்றது பார்ப்போம். இப்போ எஃப் ஆஃப் ஏ பவர் கே இருக்கு. ஓகே, பவர் வந்து கே வந்து வெளியே இருக்கு. ஓகே, இது என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் ஏவை கே டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். எஃப் ஆஃப் ஏ எக்ஸெட்ரா எஃப் ஆஃப் ஏ. இந்த ஹோமோமார்பிசம் கொடுத்ததுல இது எஃப் ஆஃப் ஏ பவர் கேன்னு ஆயிடும். பட் கே தான் யாரு, ஏவோட ஆர்டர். அப்போ ஏ பவர் கே வந்து ஐடென்டி, அதனால எஃப் ஆஃப் ஈன்னு வரும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இ கோஸ் டு இ ஹோமோமார்பிஸில், therefore ஈன்னு வரும். therefore எஃப் ஆஃப் ஏ பவர் கே ஈக்குவல் டு இ. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர். ஸோ அப்போ ப்ரூவ் தட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோமோமார்பிசம் இருந்தனா எஃப் ஆஃப் ஏனுடைய ஆர்டர் வந்து ஏவோட ஆர்டரை டிவைட் பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்றது பாருங்க, இந்த ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏவும் ஆர்டர் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். எப்பனா அது ஒன் ஹோமோமார்பிசம் இருந்தால் ஈக்குவலாக இருக்கும். ஜஸ்ட் ஹோமோமார்பிசம் இருந்தால் ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் இது ரெண்டுமே இப்போ ப்ரூவ் பண்ணும். ஓகே, தட் இஸ் சிம்பிள் தான், அது வந்து கஷ்டம் கிடையாது. ஓகே, இப்போ அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏன்னு சொல்லணும். அப்போ இது சொல்றது நம்ம என்ன சொல்றோம், ஏவோட ஆர்டர் ஏதோ என்னு வச்சுக்கோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னு வச்சுக்கோம். அதேமாதிரி ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ வந்து சம் எம்னு வச்சுக்கோம். நம்ம என்ன சொல்லணும், எம் டிவைட்ஸ் என்னு சொல்லணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் பார்ட் என்ன சொல்லிச்சு, ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் தட் இஸ் ஓகே, நம்ம அதையும் சொல்லிக்கோம். ஓகே, இப்போ எம்னு தெரியும் இது. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் ஏனுடைய ஆர்டர் எம்ன்றதால ஏ பவர் எஃப் ஆஃப் ஏ பவர் எம் வந்து யாரு, ஐடென்டின்னு ஆயிடும். ஓகே, இப்போ நான் எண்ணுக்கு பார்க்குறேன். ஓகே, எஃப் ஆஃப் ஏ பவர் என் யாருன்னு பார்க்குறேன். எண்ணுக்கு பார்த்தா ஐடென்டி தெரியும். நான் இப்போ எண்ணுக்கு பார்க்குறேன், இந்த எண்ணுக்கு. அப்போ என்ன வரும், பை த டெஃபினிஷன் எஃப் ஆஃப் உள்ள நீங்கள் ஹோமோமார்பிசம் யூஸ் பண்ணீங்கன்னா எஃப் ஆஃப் ஏன்னு வரும். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ பவர் என்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் யாரு, ஐடென்டி. therefore எஃப் ஆஃப் ஐடென்டி இது வந்துடும். எஃப் ஆஃப் ஐடென்டி யாரு, ஐடென்டி. அப்போ எஃப் ஆஃப் ஏ பவர் என் வந்து ஐடென்டி வருது, ஆனால் எம் தான் லீஸ்ட் பவர். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், திஸ் எம் டிவைட்ஸ் என்னன்னு கிடைச்சிடும். ஏன்னா என் வந்து எம் தான் லீஸ்ட் ஃபார் எஃப் ஆஃப் ஏ. therefore எம் டிவைஸ் என்னன்னு கிடைச்சிது. இப்போ எம்டி இந்த ரிவர்ஸ் சொல்லணும், என் டிவைஸ் எம்னு சொல்லணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஏவை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஏனுடைய ஆர் என், ஆனால் எம்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஏ பவர் எம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஏ பவர் எம் என்ன, ஸோ இப்போ என்ன வந்திருக்கு, ஓகே இது வந்திருக்கு. இப்போ ஏ பவர் எம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ பவர் என் தான். ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. இப்போ இதுதான் ப்ரூவ் பண்ணல, ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ டிவைட்ஸ் தான் சொல்லணும், நம்ம ஈக்குவல் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ ஆல்ரெடி இங்கே சொல்லியாச்சு, நம்ம அதுதான் சொல்லணும். இப்போ இதான் இது ஆர்டர் எம்ன்றது யாரு, ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. என்னன்றது யாரு, ஆர்டர் ஆஃப் ஏ. therefore ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ. அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம், ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவல் சொல்றதுக்கு ரிவர்ஸ் சொல்லணும். அங்கே இப்போ 1 யூஸ் பண்ணணும், அதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்னது, எஃப் வந்து 1 இருந்ததுனாக்கா அந்த ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏவும் 1 ஹோமோமார்பிசம். ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப்வும் ஆர்டர் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருக்கும் எப்பனாக்கா 1 இருந்தால். நம்மளுக்கு ஜஸ்ட் எனி ஃபங்க்ஷன் ஆனதுலே ஒரு இம்ப்ளிகேஷன் ட்ரூ, எது ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏன்றது ஆல்வேஸ் கிளியர் ஃபார் எனி ஹோமோமார்பிசம். ஈக்குவல் சொல்றதுக்கு இந்த ரிவர்ஸ் சொல்லணும், தட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் என்ன சொல்லணும், ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லணும். இது சொல்றதுக்கு தான் நம்ம எஃப் வந்து 1 யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஏ பவர் எம் கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ 1 உங்களுக்கு என்ன தெரியுனாக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இது வந்து இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா, ரெண்டுமே ஈக்குவலாக சொல்ல போகிறோம். ஸோ அதை எப்படி சொல்றது, அப்போ இப்போ எஃப் ஆஃப் ஏ பவர் என்ன சொல்லியாச்சு. இப்போ இ ஈக்குவல் டு ஏ பவர் என், கரெக்டா? ஏன்னா என்ன தான் என்னது தான் ஏவோட ஆர்டர். அப்போ இப்படி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இது எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ பவர் என் இது வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் இ வந்து இ தான். ஓகே, இப்போ நம்ம எங்கே ரிவர்ஸில் போகிறோமா, எம்முக்கு வரணும். சாரி, நான் என் வச்சுருக்கேன். ஸோ ஏ பவர் எம் வரணுமா? ஓகே, இல்லை நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம் மறுபடியும். 1 செகண்ட் கொஸ்டினை பார்த்துக்கிறேன்.
F வந்து 1-1 homomorphism from G to H is injective homomorphism இருந்தனாக்கா prove that order of f of a equal to order of a ன்னு சொல்லணும். நாம வந்து இந்த செகண்ட் இந்த பார்ட் பில இருந்து ஒரு இம்ப்ளிகேஷன் சொல்லியாச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸ் சொல்லணும். அப்போ ரிவர்ஸ் சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லணும். ஸோ அப்படின்னா என்ன சொல்லணும், இந்த ஏ பவர் இந்த இதோட ஆர்டர் யாரு எம்னு வச்சிருந்தோன்னா எம் வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லணும். ஓகே, இது சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ இதை நம்ம ஐடென்டிட்டி சொல்றதுக்கு இது வந்து நம்ம ஐடென்டிட்டி சொல்லணும். அது இதை ஐடென்டிட்டி அது வந்துடும். ஓகே, சிம்பிள் தான். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டெப்பு வரலன்னா ஒரு பேக் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி ப்ரூவ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுனாக்கா எஃப் ஆஃப் ஏவோட ஆர்டர் வந்து எம்மா, அது எம்னு தெரியும். இது ஈக்குவல் டு ஐடின்னு தெரியும், ஏன்னா எஃப் ஆஃப் ஏவோட ஆர்டர் வந்து எம். ஓகே, இப்போ இம்ப்ளைஸ் இது ஹோமோமார்ஃபிசம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எம் வந்து உள்ளே வந்துடும். தட் இஸ் எஃப் ஆஃப் ஏ பவர் எம் ஈக்குவல் டு இது இ வந்து யாரு எஃப் ஆஃப் இ, ஏன்னா இ கோஸ் டி. இப்போ எஃப் வந்து 1-1ன்றதால எஃப் ஆஃப் ஏ பவர் எம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இனா இம்ப்ளைஸ் ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஈன்னு வந்துடும், ஏன்னா 1-1ன்றது யூஸ் பண்ணுறோங்க. ஸோ இப்படி இருந்தால் இப்போ ஏ பவர் சம்திங் ஈக்குவல் டு ஐடென்டி, ஆனால் என் தான் வந்து லீஸ்ட். அப்போ எம் வந்து பெருசாக தான் இருந்தோம், அப்போ பெரிய நம்பர் வந்து அப்போ என் டிவைட்ஸ் எம்னு வந்துடும். ஸோ இந்த எம்ன்றது யாரு ஆர்டர் ஆஃப் ஏ, சாரி இது ஆர்டர் ஆஃப் ஏ, இது ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. எப்போ ரெண்டுமே நடக்குது, தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, இது ஈக்குவல் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் 1-1 இருந்தால் ஏவோட ஆர்டரும் எஃப் ஆஃப் ஏவோட ஆர்டரும் சேமாக இருக்கும். 1-1 ஹோமோமார்ஃபிசம் இருந்தால். ஜஸ்ட் ஹோமோமார்ஃபிசம்னாக்கா அது எஃப் ஆஃப் ஏ டிவைட்ஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏவா இருக்கும். ஓகே, ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெண்டு ரிசல்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுக்கும் ஹோமோமார்ஃபி இருக்குமா இருக்காதான்னு நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஓகே, அதனால அந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 30th ப்ராப்ளம் பார்ப்போம். என்ன சொல்லுது, லெட் ஜி எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஜி டு ஹெச் பி எ ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் எ குரூப்ஸ் and K be a subgroup of H. Prove that set of all A in G such that f of A belongs to K is a subgroup of G. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து நம்ம சப்குரூப் சொல்லணும். ஓகே, ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், கே வந்து சப்குரூப்னு தெரியும். ஸோ இது சிம்பிள் தான், அது வந்து கஷ்டமாக கிடையாது, நீங்கள் எழுதினீங்கனாலே வந்துடும். இப்போ சப்குரூப் சொல்கிறது நம்ம என்ன சொல்லணும், ஐடென்டி எலமெண்ட்டுக்கும் சொல்லணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் கே வந்து சப்குரூப்புக்கும் தெரியும். ஓகே, அண்ட் சப்குரூப் ஆஃப் ஹச் கோடோமையில் தான் இருக்குது கேன்றது. அப்போ நம்மளுக்கு தெரியும் இன்றது கண்டிப்பாக கேல இருக்கும் பிகாஸ் ஆஃப் சப் குரூப். இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் இ சேமஸ் இ தான், ஏன்னா இ கோஸ் டு இ தெரியும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் இ வந்து கேல இருக்கிறதால இந்த எஃப் ஆஃப் மாதிரி நீங்கள் ஐடென்டி எலமெண்ட்டை டிஃபர் பண்ணணும்னாக்கா இஹெச் இ ஜின்னு எடுத்துங்க. ஸோ இஜி இந்த எஃப் ஆஃப் இஜிஆர்னாக்கா எஃப் ஆஃப் இஹெச் ஐடென்டி எலமெண்ட் இந்த குரூப் ஹச், இது வந்து சப் குரூப்பில் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா கேன்றது சப் குரூப் ஆஃப் ஹச். அதனால அந்த இஹெச் வந்து இங்கே தான் இருக்கும். EH யாருனாக்கா எஃப் ஆஃப் இஜி, therefore எஃப் ஆஃப் இஜி வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த டெஃபினிஷன் அந்த கலெக்ஷன் இந்த வேணா மேபி ஒரு எல்லுன்னு பேர் வச்சுங்க, கேபிட்டல் எல்லுன்னு. அந்த எல்லை தான் நம்ம சப் குரூப் சொல்ல போகிறோம். ஸோ டெஃபினெட்லி இஜி பிலாங்ஸ் டு எல்லுன்னு வந்துடும். therefore ஐடென்டி எலமெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதை வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சொல்லணும். ரெண்டு எலமெண்ட் ஏ கமா பி வந்து எல்லில் எடுக்கிறீங்க, நீங்கள் ஏ இன்ட்டு பி எல்லில் இருக்குன்னு சொல்லணும். ஏ வந்து எல்லில் இருக்குன்னு அர்த்தம், இந்த எஃப் ஆஃப் ஏ வந்து கேல இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எஃப் ஆஃப் பியும் கேல இருக்குன்னு அர்த்தம். இப்போ கே வந்து சப் குரூப்ன்றதால இதனுடைய ப்ராடக்ட் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பி கேல இருக்கு. எஃப் வந்து ஹோமோமார்ஃபிசம்ன்றதால எஃப் ஆஃப் ஏபி எங்கே இருக்கும், கேல இருக்கும். எஃப் ஆஃப் ஏபி கேல இருக்கிறதால அந்த ஏபி வந்து எல்லில் வந்துடும். therefore க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் டூ. சிமிலர்லி திஸ் இஸ் சப்செட் ஆஃப் ஜி, அதனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஏன்னா ஜியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நடக்கும். இது சம் கலெக்ஷன். ஓகே, அதனால நம்ம சப் குரூப்புக்கு வந்து ஏபி இருந்து ஏபி இன்வெர்ஸ் இருந்தாலே போதும். ஓகே, இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் செக் பண்ணோம்னாக்கா ஏ கமா ஒரே ஒரு இது சிம்பிளாக செக் பண்ணுறது இப்படி செக் பண்ணணும். ஏ கமா பி எடுத்து ஏபி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு எல்லுன்னு சொல்லணும். ஓகே, இதை சொல்லிட்டேனாக்கா எல் இஸ் ஏ சப் குரூப். ஓகே, அது சிம்பிள் தான், ஏன்னா இப்போ ஏ வந்து எல்லில் எடுத்ததால எஃப் ஆஃப் ஏ எங்கே இருக்கும், கேல இருக்கும். அதேமாதிரி எஃப் ஆஃப் பி எங்கே இருக்கும், கேல இருக்கும். கே வந்து சப் குரூப்ன்றதால இந்த எலமெண்ட் இருந்தனாக்கா அதனோட இன்வெர்ஸ் இங்கே தான் இருக்கும். தட் இஸ் எஃப் ஆஃப் ஏ ஹோல் இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு கே. இந்த எஃப் ஆஃப் ஏ ஹோல் இன்வெர்ஸ் என்னன்னாக்கா இந்த இன்வெர்ஸ் உள்ள வந்துடலாம், அது ஈஸியாக நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். therefore this is எஃப் ஆஃப் பி இன்வெர்ஸ். எஃப் ஆஃப் பி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு கேன்னு ஆகிடும். இப்போ எஃப் ஆஃப் ஏ இருக்கு கேல, எஃப் ஆஃப் பி இன்வெர்ஸ் இருக்கு, ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணாலும் கேல இருக்கும். இதோட ப்ராடக்ட் யாருனாக்கா ஹோமோமார்ஃபிசம் யூஸ் பண்ணிங்கனாக்கா எஃப் ஆஃப் ஏபி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹச்னு வரும். therefore ஏபி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு எல்லுன்னு வரும்.
therefore clearly this is subgroup ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக. நெக்ஸ்ட் 31th ப்ராப்ளமும் அதே தான். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற எலமெண்ட்டை கலெக்ட் பண்ணீங்க. ஸோ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஜி டு ஜி இஸ் ஹோமோமார்பிசம் ஆஃப் குரூப்ஸ். ப்ரூவ் தட் த கேபிட்டல் எஃப் தட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஏ இன் ஜி சச் தட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் ஏ. ஸோ எதெல்லாம் அதே எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுதோ அந்த எலமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க. இது வந்து சப் குரூப் ஆகிடும். ஸோ கிளியர்லி ஐடென்டி எலமெண்ட் கோஸ் டு ஐடென்டி எலமெண்ட். எஃபோர் இந்த செட்டில் வந்து இ கண்டிப்பாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சப் குரூப் சொல்றது நம்ம என்ன சொல்லணும், ஏ பி இருந்தால் ஏபி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு தட் செட் சொல்லணும். அதை நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் 32 ப்ராப்ளம் என்ன சொன்னால், இப்போ டேக் எனி 2 cross மேட்ரிக்ஸ் ஏபிசிடி த ஏடி மைனஸ் பிசின்றது யாருனாக்கா ஜஸ்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் செட் ஆஃப் 2 cross 2 இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸஸ் டு ஆர் ஸ்டார். ஆர் ஸ்டார்ன்றது நான் ஜீரோ ரியல் நம்பர். என்ன ஃபங்க்ஷனை ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கு கொடுத்தாலும் நம்ம என்ன அசைன் பண்ணுறாங்கக்கா டிட்டர்மெண்ட் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆன் டு ஹோமோமார்பிசம். இதுவும் சிம்பிள் தான், ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பி. ஓகே, தென் கிவன் எனி நேச்சுரல் எனி ரியல் நம்பர் கொடுத்தாலும் அது டிட்டர்மெண்ட்டாக வர மாதிரி நம்மளால மேட்ரிக்ஸ் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணலாம் நம்ம தெரியும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா என்ன சூஸ் பண்ணலாம்னா 1 x 0 0 இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க. இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் யாருனாக்கா எக்ஸ். அப்போ எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு. therefore இட்ஸ் ஆன் டு ஹோமோமார்பிசம்ன்றது டிட்டர்மெண்ட் f of ab equal to determinant of ab, that is determinant of a into determinant of b, that is f of a into f of b ஆகும். therefore this is clearly on to homomorphism. இப்போ நெக்ஸ்ட் 33 ப்ராப்ளம் சொல்லுனாக்கா, let f is a function of g to h is a homomorphism of groups, let kf அப்படின்னு இதான் கர்னலாக சொல்ல போகிறோம். நம்ம kfன்றதுனா யாரெல்லாம் ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிறோம் அவனுடைய கலெக்ஷன் தான் பண்ணுறோம். ஸோ கிளியர்லி திஸ் இஸ் சப் குரூப். ஓகே, இந்த சப் குரூப் ஆஃப் ஜின்னு இது ப்ரூவ் பண்ணிடுங்க. இதான் கர்னல். அப்போ ஐடென்டி எலமெண்ட் கோஸ் கண்டிப்பாக ஐடென்டி எலமெண்ட், தேர்ஃபோர் இதில் இ கண்டிப்பாக இருக்கும். அப்போ சப் குரூப் சொல்றதுக்கு ஏபி பிலாங்ஸ் அந்த செட் எடுத்து ஏபி இன்வர்ஸ் பிலாங்ஸ் அந்த செட்னு சொல்லணும். அது ஹோமோமார்பிசம்ன்றதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஈஸியாக வந்துடும். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸசைஸ். இது வந்து இந்த கேஎஃப் பேர் தான் கர்னல் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் பேர். யாரெல்லாம் ஐடென்டி எலமெண்ட் மேப் ஆகும் அவங்க கலெக்ஷன். எனிவே திஸ் இஸ் சப்செட் ஆஃப் த டொமைன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 34th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் z to z5 given by f of x equal to the equivalent class of x. okay, is a homomorphism. இது அப்போ f of x plus y equal to யாரு, இது சிம்பிள் தான். ஹோமோமார்பிசம்ன்றது நமக்கு தெரியும். அப்போ இந்த ஹோமோமார்பிசத்துக்கு கர்னல் யாரு, இந்த கேஎஃப்எஃப்ன்றது யாரு. அப்போ யாரெல்லாம் இது ஜீரோ கொண்டு போகிறோனோ அப்போ இதெல்லாம் வந்து இந்த கேஎஃப் யாருனாக்கா எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கும். ஏன்னா இங்கே 5 வந்து 0, z5ல 0 எலமெண்ட் யாருனாக்கா 5 வந்தாலே 0ன்னு அர்த்தம். ஸோ அப்போ எந்தெந்த இன்டிஜர்ஸ்லாம் 0க்கு மேப் ஆகணும், 5ஓட மல்டிபிள்ஸாக இருந்தால் 0க்கு மேப் ஆகணும். தேர்ஃபோர் இந்த கேஎஃப் யாரு 5z, that is multiples of 5. இதான் வந்து the kf for this function. ஓகே, இப்போ இந்த 35 ப்ராப்ளத்தை நீங்கள் போடுங்க. இந்த u5ன்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இது கண்டெய்ன்ஸ் 1 2 3 4 வித் ரெஸ்பெக்ட் டு மாடுலோ 5 மல்டிப்ளிகேஷன். அதில் f of x equal to x ஸ்கொயர் நீங்கள் டிஃபைன் பண்ணி அந்த ஹோமோமார்பிசத்துக்கு kf யாரு. ஓகே, அப்படின்றத நீங்கள் யாரெல்லாம் ஐடென்டிக்கு மேப் ஆகும். அப்போ எதை ஸ்கொயர் பண்ணால் ஐடென்டி வருமோ அதுதான். 1 ஸ்கொயர் பண்ணால் ஐடென்டி வரும், தேர்ஃபோர் 1 இருக்கு. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும், 4 வந்து ஐடென்டி கிடையாது மாடுலோ 5க்கு. அப்போ 2 அந்த செட்டுக்குள்ளே வராது. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 வந்து 9, மாடுலோ 5 எடுத்தால் 4 தான் வரும். ஸோ அதுவும் 1 கிடையாது, அப்போ 3 வராது. 4 இருக்கு, 4 ஸ்கொயர் வந்து யாரு 16 மாடுலோ 5 எடுத்தீங்கன்னாக்கா 1 வருது. அப்போ இந்த 4 கண்டிப்பாக அதுக்குள்ள வரும், ஏன்னா ஸ்கொயர் பண்ண ஐடென்டி வருது. தேர்ஃபோர் இந்த கர்னல் ஆஃப் கேஎஃப்ல யார் இருப்பானா 1 4 மட்டும் தான் இருப்பான். ஸோ இதுவும் சிம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து 36th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, லெட் ஜி பி த குரூப் and automorphism of G is nothing but set of all automorphism art G சொல்லுவாங்க, art of G, that is set of all automorphism of G. Prove that the set of all automorphism G is a group with respect to the composition of two functions. Okay, sum of two that is composition of two automorphisms. Automorphism nothing but 1 1 on to homomorphism. நம்மளுக்கு தெரியும் composition of two 1 1 function is 1 1, composition of two on to function is on to தெரியும். ஆனால் composition of two homomorphism வந்து ஹோமோமார்பிசமா அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ அதை குயிக்காக நான் ரீகால் பண்ணிதான் என்னன்றது. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லணும், 2 ஃபங்க்ஷன் எஃப் ஜி எடுக்கிறோம். இப்போ எஃப் காம்போசிட் ஜி வந்து ஹோமோமார்பிசம் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும், எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஏபி வந்து எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஜி காம்போசிஷன் ஜின்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் என்னது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஏபின்னு வரும். இப்போ ஜி வந்து ஹோமோமார்பிசம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜி ஆஃப் ஏ இன்ட்டு ஜி ஆஃப் பின்னு வரும். ஓகே, இப்போ எஃப் ஹோமோமார்பிசம் யூஸ் பண்ணால் இது 2 எலமெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் பின்னு வரும். ஸோ இது எப்படி அதெல்லாம் எஃப் காம்போசிட் ஜி ஆக்டிங் அட் ஏ, ஆக்ட் அட் ஏ. ஸோ இது எப்படி அதெல்லாம் எஃப் காம்போசிட் ஜி அட் பி. therefore satisfy the therefore composition to homomorphism is also homomorphism.
ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், செட் ஆஃப் ஆல் இந்த ஆர்ட் ஜி என்னது, செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் இருக்கு பார்த்தீங்களா, ஆர்ட் ஆஃப் ஜி. இது யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஜி டு ஜி such that f is isomorphism. ஏன்னா அது டொமைனு ஐசோமார்பிசம்னா ஒன் வந்துடும், ஆன்ட்டு வந்துடும். டொமைனு கோடோமி சேம்ன்றதால அது ஆட்டோமார்பிசம். ஸோ இந்த செட்டு வந்து இங்கே இருக்கு எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இந்த செட்டு வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷனை பொறுத்து இது வந்து குரூப்பாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ நம்ம க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சொல்லியாச்சு. அப்போ காம்போசிஷன் டு ஆட்டோமார்பிசம் வந்து ஆட்டோமார்பிசம் தான். ஓகே, மீதி இருக்கிறத நீங்கள் மீதி என்ன சொல்லணும், ஐடென்டி எலமெண்ட் சொல்லணும். ஐடென்டி எலமெண்ட் யாருனாக்கா ஐடென்டி ஃபங்க்ஷன் தான் வந்து ஐடென்டி ஆகிறது. இன்வெர்ஸ் ஏன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதனால அந்த இன்வெர்ஸ் கிடைக்கும். அந்த இன்வெர்ஸும் ஐசோமார்பிசம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு. ஸோ அப்போ இதை நாங்கள் 36ல் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆட்டோமார்பிசம் ஆஃப் இது வந்து குரூப் சொல்றது என்ன சொல்லுவோம், எஃப் வந்து ஐசோமார்பிசம் தான், எஃப் இன்வெர்ஸ் ஐசோமார்பிசம் சொல்லுங்க. ஸோ இந்த எஃப் இன்வெர்ஸ்ன்றது யாருனாக்கா அந்த எஃபோட ஒரிஜினல் இன்வெர்ஸ், தட் இஸ் எஃப் காம்போசிட் எஃப் இன்வெர்ஸ் வந்து ஐடென்டி ஆகும். ஏன் இந்த எஃப் இன்வெர்ஸ் இங்கே கிடைக்குதுனாக்கா எஃப் வந்து 1 ஆன்ட்டுன்றதால இங்கே எஃப் இன்வெர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால கிளியராக வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் இது வந்து குரூப் வந்து வித் ரெஸ்பெக்ட் காம்போசிஷன் ஆர்ட் ஆஃப் ஜின்றது. இப்போ நெக்ஸ்ட் 37th ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கனாக்கா அதே தான், அங்கே ஒரு சப் குரூப் சொல்ல போகிறாங்க. ஸோ லெட் ஜி பி ஏ குரூப் அண்ட் ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் அகைன் இஸ் ஏ குரூப். ஓகே, இந்த ஆர்ட் ஆஃப் ஜியில் வந்து செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம், அதில் ஒரு சப்செட் எடுக்கணும். அதான் வந்து இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜி வந்து INNG. ஸோ இதுதான் தட் இஸ் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜி. இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆட்டோமார்பிசம். அப்படின்னா அது எப்படி இருக்குனாக்கா நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி பார்த்தீங்களா, கான்ஜுகேட் மாதிரி சி இன்வெர்ஸ் ஏசி. ஸோ ஒவ்வொரு சி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏ கோஸ் டு சி இன்வெர்ஸ் ஏ. இந்த வந்து ஆட்டோமார்பிசம் ஈஸியாக சொல்லிக்கலாம். இந்த ஆட்டோமார்பிசம் பேர் தான் இன்னர் ஆட்டோமார்பிசம். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன், இந்த மாதிரி ஆட்டோமார்பிசம் வந்து கலெக்ட் பண்ணிங்கனாக்கா தட் ஃபார்ம் ஏ சப் குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஜி. தட் இஸ் கிளியர். ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இதை இந்த ஆட்டோமார்பிசம் வந்து 1 ஆன்ட்டு சொல்லிடுங்க. 1 ஆனா கண்டிப்பாக இது ஆட்டோமார்பிசம் ஆகிடும். அதனுடைய கலெக்ஷன்ஸ் தான் இங்கே எடுக்கிறீங்க. இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜின்றது என்னன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆட்டோமார்பிசம். அது என்னன்னாக்கா இந்த மாதிரி ஆட்டோமார்பிசம் மட்டும் கலெக்ட் பண்ணுங்க. அதான் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜி. திஸ் இஸ் சப்செட் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஜி. அண்ட் இதை நம்ம சப் குரூப் சொல்றதுக்கு இட் செல்ஃப் இஸ் ஏ குரூப்னு சொல்லணும். அப்படின்னா 2 எலமெண்ட் ப்ராடக்ட் பண்ணாலும் அதுவும் அங்கே தான் இருக்க சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே இருக்க இது வந்து சிம்பிளர் நோட்டேஷன் என்ன பண்ணலாம்னா எஃப் சஃபிக்ஸ் ஏன்னு சொல்லலாம். இல்லைன்னா இங்கே சி ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, ஓகே சாரி. ஸோ எஃப் சஃபிக்ஸ் சி, ஒவ்வொரு சிக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி நம்ம கேடிஎஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதே தான் இங்கே. ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணோம், ப்ரூவ் தட் திஸ் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜி இஸ் சப் குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஜின்னு சொல்லணும். ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். So next 38th problem என்னன்னா let T be the set finite set with n elements and A of T ன்றது set of all permutation group, that is set of all bijection from T to T. ஓகே, அது யாருனாக்கா ஆக்சுவலாக ஐசோமார்பிக் டு SN தான் இருக்குது. ஓகே, ஏன்னா அந்த டீல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ரீநேம் பண்ணுங்க, 1 2 3 up to n பண்ணுங்க. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே போகிற ஃபங்க்ஷன் தான் யார், SN. ஓகே, தட் இஸ் செட் ஆஃப் ஆல் பெர்முட்டேஷன். ஸோ எனி n எலமெண்ட் செட் எடுத்தீங்கன்னா டீன்றது அதனுடைய ஆட்டோமார்பிசம் தட் இஸ் செட் ஆஃப் ஆல் பெர்முட்டேஷன் குரூப் ஆஃப் தட் செட் யாருனாக்கா சிமெட்ரிக் குரூப் ஆன் n சிம்பிள்ஸ். இந்த n யாருன்னா 1 to n இருக்கு. ஏன்னா நீங்கள் ரீலேம் பண்ணுங்க, இங்கேயும் n எலமெண்ட்ஸ் தான் இருக்குது டீலையும், இந்த SNல அந்த 1 இருந்து n இருக்குது, அதுவும் n எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. தேர்ஃபோர் ரெண்டுமே ஐசோமார்பிக் தான் இருக்கும். ஓகே, தட் இஸ் சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் 39th ப்ராப்ளம் பார்ப்போம். ஏன்னா ஷோ தட் த அடிட்டிவ் குரூப் Z அண்ட் Q ஆர் நாட் ஐசோமார்பிக். இது ரெண்டுமே ஐசோமார்பிக் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, சப்போஸ் ஐசோமார்பிசம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் ஐசோமார்பிக் அப்படின்னு வச்சுக்கோம், அப்போ இசட்டும் கியூவும் ஐசோமார்பிக். இது நிறைய வேல ப்ரூஃப் சொல்லலாம் இது நாட் ஐசோமார்பிக். ஓகே, சப்போஸ் ஐசோமார்பிக்னு வச்சுங்களேன், இது சைக்ளிக் குரூப்னு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் வந்து சைக்ளிக் குரூப், ஜெனரேட்டர்ஸ் யாருனாக்கா 1 இல்லைனா -1. அப்போ நம்மளுக்கு தெரியும் இது ஐசோமார்பிக்னா இது ஆன், ஏன்னா இது ரேஞ்ச் இதே ஆயிடுச்சு. ஏன்னா ஆன் டூ வந்துருக்கு. ஏன்னா நம்ம ஐசோமார்பிக் இதனால இசட்லேருந்து கியூக்கு 1 1 ஆன் டூ ஹோமோமாஸ் இருக்கு. அப்போ நம்ம ஒரு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணப்போ தான் அந்த ஆன் டூவாக இருந்து ஹோமோமாஸாக இருந்தால் இது சைக்ளிக்காக இருந்தால் இதுவும் சைக்ளிக்காக இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன வந்து கியூ வந்து சைக்ளிக் ஆகிடும். ஓகே, பட் கியூ வந்து நாட் சைக்ளிக் வித் ரெஸ்பெக்ட் அடிஷன். ஏன் கியூ வந்து நாட் சைக்ளிக் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஒரு ரிசல்ட். ஏன் வந்து கியூ வந்து சைக்ளிக் இல்லை அடிஷனை பொறுத்து அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் சைக்ளிக் வச்சுங்க, சப்போஸ் அந்த கியூ ரேஷனல் நம்பர் அண்டர் ப்ளஸ் இது வந்து சைக்ளிக் குரூப்னு வச்சுக்கோம். அப்போ சைக்ளிக் குரூப்னா ஏதோ ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும்ல, அப்போ இந்த கியூ இஸ் ஜென்ரேட்டட் பை சம் m/n. ஏன்னா அங்கே இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் ஏதோ ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் ஸ்பேன் பண்ண போதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே அடிஷனை பொறுத்து குரூப். அப்போ நீங்கள் எந்த ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்தாலும் இதனுடைய இண்டிஜர் மல்டிபிள்ஸாக தான் இருந்தாலும், ஏன்னா இது அடிஷனை பொறுத்து குரூப். நீங்கள் பவரில் எழுதக்கூடாது, இண்டிஜர் மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். ஸோ இன் பர்டிகுலர் 1/4 டைம்ஸ் n.
இது வந்து ரேஷனல் நம்பர் தான், ஏன்னா மேலே ஒரு இன்டிஜர் கீழே ஒரு இன்டிஜர். அப்போ இந்த நம்பர் வந்து சம் கே டைம்ஸ் எம் பை என்னு எழுதலாம். ஏன்னா நம்ம ஜென்ரேட்டர்னு வச்சிருக்கோம், அதனால சம் இன்டிஜர் டைம்ஸ் கே பை என் எம் பை என். இப்போ இந்த என் வந்து நான் ஜீரோ நம்பர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பக்கம் என்ன கிடைக்குது, 1/4 கிடைக்குது. இது வந்து இன்டிஜர் கிடையாது. ஆனால் இந்த எம்மும் இன்டிஜர் கேவும் இன்டிஜர் ப்ராடக்ட் பண்ணால் ஒரு இன்டிஜர் வருது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ் வந்து ஒரு ரேஷனல் நம்பரும் வருது நம்மளுக்கு, விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்ரேட்டர் இருக்க முடியாது. அதனால கியூ வந்து சைக்கிளிக் கிடையாது, கியூ சைக்கிளிக் கிடையாது. அதனால வந்து அது ஐசோமார்பிக் டு இசட் கிடையாது. ஏன்னா ஐசோமார்பிக் இசட் வந்து சைக்கிளிக் ஆகிடும். ஓகே, therefore show that இந்த இசட்டும் கியூவும் இஸ் நாட் ஐசோமார்பிக். அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கியூ அண்டர் பிளஸ் வந்து இஸ் நாட் சைக்கிளிக் குரூப். அப்போ இது சைக்கிளிக் குரூப்னா அதை விட பெருசு யாரு, ஆர் கமா பிளஸ். அது சைக்கிளிக் குரூப்பா இருக்காது. சப்போஸ் இது சைக்கிளிக்னா சப் குரூப்பும் சைக்கிளிக்கா இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு கியூ கமா பிளஸ் வந்து நாட் சைக்கிளிக் தெரியும். ஸோ சிமிலர்லி ஆர் கமா பிளஸும் நாட் சைக்கிளிக் குரூப். ஏன், சப்போஸ் அது சைக்கிளிக் வந்து அது சப் குரூப் யாரு, கியூ கமா பிளஸ். அது கியூ கமா பிளஸ் தான் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், சைக்கிளிக் குரூப் இல்லைன்னு தெரியும். ஸோ அதனால ஒன்ஸ் ஒரு சின்ன குரூப் வந்து சைக்கிளிக் இல்லைன்னா அது கண்டெயின் பண்ணியிருக்க எந்த பெரிய குரூப் எடுத்தாலும் அது சைக்கிளிக்காக வராது. ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இப்போ இந்த எக்ஸசைஸ் 40 இதெல்லாம் நீங்கள் போடலாம். இப்போ என்னன்னா ஒய், ஸோ வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் ஒய் தீஸ் பேர் ஆஃப் குரூப்ஸ் வந்து நாட் ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் பேர் பாருங்க, Z6ம் S3யும் நாட் ஐசோமார்பிக் சொல்லலாம். நம்மளுக்கு தெரியும் Z6 வந்து சைக்கிளிக் குரூப், ஆனால் S3 வந்து நாட் சைக்கிளிக் குரூப். இல்லைன்னா இது எப்ளியன் குரூப், இது நாட் எப்ளியன், therefore நாட் ஐசோமார்பிக். ஸோ அதேமாரி இப்போ 41 என்ன சொல்லுது, Z4 cross Z2 அண்ட் D4 இது ரெண்டுமே வந்து நாட் ஐசோமார்பிக். ஏன்னா இது எப்ளியன் குரூப், ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ எப்ளியன் குரூப் வந்து எப்ளியன் குரூப், பட் D4 இஸ் நாட் எப்ளியன், therefore ரெண்டுமே ஐசோமார்பிக் இருக்க முடியாது. ஸோ சிமிலர் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் ரெண்டுமே வந்து எப்ளியன் தான். ஓகே, அதனால நம்ம இது சொல்ல முடியாது. நீங்கள் ஆர்டர் வச்சு சொல்லலாம். இங்கே எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஆர்டர் மேக்ஸிமம் 2 தான் இருக்க முடியும். ஆனால் இங்கே கண்டிப்பாக ஆர்டர் 4 எலமெண்ட் இருக்கும். ஏன்னா 4, ஜிசி எல்சிஎம் எடுக்க போறீங்க. இப்போ 4, 1 எல்சிஎம் எடுத்தால் 1 வரும். அப்போ பெட்டர் நீங்கள் 2, 0 எடுங்க. இந்த எலமெண்ட் கண்டிப்பாக வந்து இந்த Z4 cross Z2 இருக்கும். இதோட ஆர்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டோட ஆர்டருக்கும் இந்த 0வோட ஆர்டருக்கும் எல்சிஎம் எடுக்கும். எல்சிஎம் ஆஃப் இந்த ரெண்டோட ஆர்டர் யாரு, 2. ஓகே, அப்போ நம்மளுக்கு 4 வரனா நீங்கள் வந்து 1 எடுங்க, 1, 0 எடுங்க. 1ஓட ஆர்டர் யாருனாக்கா 4, ஏன்னா 1 4 டைம்ஸ் கொடுத்தா 0. ஓகே, இந்த 0வோட ஆர்டர் யாருனாக்கா 1. இப்போ எல்சிஎம் யாரு, 4னது. அப்போ 4 ஆர்டர்ல இந்த 1, 0ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கு, இல்லைன்னா 3, 0 கூட நீங்க எடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 4 ஆர்டர்ல இங்கே எலமெண்ட் இருக்கு, ஆனால் 4 ஆர்டர்ல இங்கே எலமெண்ட் கிடையாது. நம்மளுக்கு தெரியும் ஐசோமார்பிக்னா ஏவோட ஆர்டரும் எஃப் ஏவோட ஆர்டரும் சேமா இருக்கும். அப்போ அந்த 1, 0ன்றது கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துக்கு மேப் ஆயிருக்கும், இந்த Z2 cross Z2க்கு மேப் ஆயிருக்கும். அப்போ இதோட ஆர்டர் 4னா இங்க மேப் ஆகிற எலமெண்டோட ஆர்டரும் 4 தான் இருக்கும். ஆனால் இந்த குரூப்ல வந்து மேக்ஸிமம் ஆர்டர் 2 தான் இருக்க முடியும். ஏன்னா இங்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் 2, எல்சிஎம் எடுத்தாலும் நீங்க 2 தான் வரும். therefore இது ரெண்டுமே ஐசோமார்பிக் கிடையாது. ஸோ அதே மாதிரி சிமிலராக நீங்கள் 43, 44 வந்து ஏன் ரெண்டு ஐசோமார்பிக் கிடையாதுன்றதை நீங்கள் அந்த எலமெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 1, 2மே எபிலியனாக இருந்தால் நீங்கள் அடுத்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும். ரெண்டுமே 1 எபிலியன் 1 எபிலியன் இல்லைன்னா நீங்கள் டேரக்டாக சொல்லிடலாம் இட்ஸ் நாட் ஐசோமார்பிக். அதே மாதிரி 1 சைக்கிளிக் இன்னொன்று சைக்கிளிக் இல்லைன்னா நாட் ஐசோமார்பிக். இருந்த ரெண்டுமே சேமா இருக்குன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ரெண்டுமே எபிலியன், ரெண்டுமே சைக்கிளிக்னா ஐசோமார்பிக் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டரை ப்ரெசர் பண்ணதாலே செக் பண்ணணும். இந்த ஆர்டர்ல இங்கே எலமெண்ட் இருந்தால் அந்த ஆர்டர்ல அங்கே எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் சொல்லலாம். So take the exercise to show that these two are not isomorphic to each other. So 40 இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாலும் U8 is isomorphic to U12 கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ U8 என்றது யாரெல்லாம் 8 கூட ரிலேட்டிவ் பிரைமாக இருக்கணும் அவனுடைய கலெக்ஷன். அங்கே வந்து குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிபிகேஷன் மாடுலோ 8. இந்த U12ன்றது அகைன் 12 கூட யாரெல்லாம் GCD 1 இருக்கிறானோ அவனுடைய கலெக்ஷன். அது மல்டிபிகேஷன் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மாடுலோ 12. இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ், இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் பாருங்க, ரெண்டு ஐசோமார்பிக் எல்லாம் செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் 46th ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ரூவ் தட் த அடிட்டிவ் குரூப் Z which is not isomorphic to R star. ஸோ இந்த ஆரும் R, +ம் இது அடிஷன் பொறுத்த குரூப், இதுவும் இந்த R ஸ்டார் 0 ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, இது மல்டிபிகேஷன் பொறுத்த குரூப். இது ரெண்டுமே வந்து ஐசோமார்பிக்கா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் ஐசோமார்பிக் இருக்கு வச்சுங்க, அதான் சப்போஸ் F இஸ் a function from Rல இருந்து R ஸ்டாருக்கு ஒரு ஐசோமார்பிசம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐசோமார்பிசம் இருக்குன்னு என்ன அர்த்தம், 1, 1 on 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ on 2 என்ன அர்த்தம், இந்த கோடோமையில எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் ப்ரீ இமேஜ் கிடைக்கும். இப்போ இந்த -1 கோடோமையில கண்டிப்பா இருக்கும். அப்போ இங்க இருந்து ஏதோ ஒரு கே கிடைக்கும், சச் தட் F of K வந்து அதுக்கு மேப் ஆகும். ஏன்னா on 2ன்றதால கண்டிப்பா அது ப்ரீ இமேஜ் இருக்கு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சப்போஸ் இது வச்சுட்டோம், என்னது ஐசோமார்பிசம் இருக்குன்னு வச்சுட்டோம், Rல இருந்து R ஸ்டாருக்கு
ஓகே, இது ஐசோமார்பிசம் வச்சதால 1 1 ஆன் 2. அப்போ இந்த -1 கோடொமைன் எடுத்தீங்கன்னா அதுக்கு ப்ரீ இமேஜ் ஏதோ ஒரு கே கிடைக்கும். இங்கே ஆர்லேருந்து சச் தட் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இது அடிஷன் பொறுத்த குரூப், இது மல்டிபிகேஷன் பொறுத்த குரூப், அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த -1 ஈக்குவல் டு யாருனாக்கா எஃப் ஆஃப் கே. இந்த கேவை எப்படி எழுதலாம்னாக்கா k/2 + k/2ன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே அடிஷன் டொமைன் வந்து அடிஷன் டிஃபைன்ட். ஓகே, ஸோ கேவை வந்து k/2 + k/2ன்னு எழுதலாம். இப்போ எஃப் வந்து ஹோமோமார்பிசம்ன்றதால இது எஃப் ஆஃப் k/2 இன்ட்டு, ஏன்னா இங்கே ஏன் ப்ராடக்ட் வருதுனாக்க கோடொமைன் வந்து மல்டிபிகேஷன் பொறுத்த குரூப், அதனால தான் நம்மளுக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் k/2 இன்ட்டு எஃப் ஆஃப் k/2ன்னு வரும். தட் இஸ் எஃப் ஆஃப் k/2 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு நம்பரை வந்து இது ரியல் நம்பர், அதை ஸ்கொயர் பண்ணால் நெகட்டிவ்னு வருது, விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா எந்த ஒரு ரியல் நம்பர் நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ணால் கிரேட்டர் than or equal to 0ன்னு நம்மளுக்கு தெரியும் ரிசல்ட். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு -1ன்னு வருது. அதேபோல் இங்கேருந்து இங்கே ஆர்லேருந்து ஆர்க்கு ஒரு ஐசோமார்பிசம் இருக்கவே இருக்காது. ஸோ அதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுது. ஓகே, தட் இஸ் சிம்பிள் ப்ரூஃப் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 47 நீங்கள் சிமிலராக போகலாம். ஷோ தட் D4 இஸ் நாட் ஐசோமார்பிக் டு த குவாட்டர்னிங் குரூப். ஸோ குவாட்டர்னிங் குரூப்னா என்னது, இந்த +or-1 +or-i +or-j +or-k. ஓகே, இது நான் எப்படின்னா அந்த டைகட்டல் B4ம் நான் எப்படின்னா ரெண்டுமே ஆர்டர் 8 தான், இருந்தாலும் ரெண்டுமே ஐசோமார்பிக் கிடையாது. அது ஏன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் D4 இருக்க எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர்லாம் பாருங்க, இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் ஆர்டர் பாருங்க, இது ரெண்டுமே ஐசோமார்பிக் இருக்கா. சப்போஸ் ஐசோமார்பிக் இருந்தால் உங்களுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்கும். அது என்ன கான்ட்ரடிக்ஷன் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, அது லீவ் டு எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வந்து 48 ப்ராப்ளம். ப்ரூவ் தட் த அடிட்டிவ் குரூப் Q இஸ் நாட் ஐசோமார்பிக் த மல்டிபிகேஷன் த பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகே, Q டபுள் ஸ்டாரும் Qவும் வந்து ஐசோமார்பிசம் கிடையாது. அண்ட் இது வந்து பட் ஆனால் R டபுள் ஸ்டாரும் ஐசோமார்பிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லணும், Q அண்டர் பிளஸ் இந்த குரூப் இஸ் நாட் ஐசோமார்பிக் டு Q டபுள் ஸ்டார். பாசிட்டிவ் ரேஷனல்ஸ் மட்டும் எடுக்கணும், அது வந்து மல்டிபிகேஷன் பொறுத்த குரூப் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இது ரெண்டும் வந்து நம்ம என்ன இல்லைன்னு சொல்லணும், ஐசோமார்பிக் ஆகலைன்னு சொல்லணும். சப்போஸ் ஐசோமார்பிக் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கும். ஸோ ஐசோமார்பிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக 1 1 ஆன் 2 இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வைலேட் பண்ணணும். அப்போ வைலேட் பண்ணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் இங்கே 2 இருக்கும் கண்டிப்பாக. சப்போஸ் ஒரு ஐசோமார்பிசம் இருக்குன்னு வச்சுக்கோம், Qலேருந்து Q ஸ்டாருக்கு ஒரு ஐசோமார்பிசம் இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ ஆன் 2 இருக்கும். அப்போ இந்த 2க்கு ப்ரீ இமேஜ் யாராக இங்கே இருப்பான். அப்போ தேர் இஸ் சம் கே சச் தட், இல்லை தேர் இஸ் சம் எக்ஸ் கூட வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர் இஸ் சம் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2 ஆகும். ஏன்னா ஆன் 2 கோடொமைனில் எந்த எலமெண்ட் இருந்தாலும் ப்ரீ இமேஜ் இருக்கும். அப்போ 2ன்றது பாசிட்டிவ் நம்பர், அதனால கோடொமைனில் இருக்கும், அதுக்கு ப்ரீ இமேஜ் எப்படி கிடைக்கும். இப்போ தேர்ஃபோர் 2 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சது, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸ் அகைன் என்ன போகிறாக்கா எஃப் ஆஃப் x/2 + x/2ன்னு எழுதலாம், பாசிபிள். இப்போ எஃப் வந்து ஹோமோமார்பிசம்ன்றதால இது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பை எஃப் ஆஃப் x/2 இன்ட்டு எஃப் ஆஃப் x/2ன்னு வரும். ஏன்னா இங்கே கோடொமைன் வந்து மல்டிபிகேஷன் பொறுத்த குரூப், டொமைனுக்கு இங்கே அடிஷன் வந்துருச்சு. இப்போ கோடொமைனுக்கு மல்டிபிகேஷன் அதில் எஃப் ஆஃப் x/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வந்ததுனாக்கா இந்த எஃப் ஆஃப் x/2 கண்டினியூ x/2 நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் x/2 வந்து கோடொமைனில் தான் இருக்கும். எனிவே ரேஷனல் நம்பர்ஸ் தான் எல்லாமே. அப்போ ஒரு ரேஷனல் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 2ன்னு வருது. நம்மளுக்கு தெரியும் there is no rational number such that x² = 2. இந்த x² = 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த ரேஷனல் நம்பர்ஸ் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்குது, இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற யாருனாக்கா எஃப் ஆஃப் x/2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் = 2ன்னு வருது. தட் மீன்ஸ் அப்போ இது என்னவா இருந்தாலும் √2 தான் இருந்தாலும் அந்த ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட், அப்போ பாசிபிளே கிடையாது. தேர்ஃபோர் அங்கே வந்து Q வந்து Q டபுள் ஸ்டாருக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷனே கிடைக்காது, ஐசோமார்பிசமே கிடைக்காது. தட் இஸ் டன். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம்னாக்கா இந்த ஆரும் R டபுள் ஸ்டார் இது ரெண்டுமே வந்து ஐசோமார்பிக் சொல்லணும். அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு 1 1 ஆன் 2 ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணலாம். அது யாருனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். இந்த இ பவர் எக்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், அது இங்கே தான் இருக்குது நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஹோமோமார்பிசம் ஈஸியாக செக் பண்ணலாம். இது அடிஷன் பொறுத்து குரூப் டொமைன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இது யாருனாக்கா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எப்படி எழுதலாம், இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய்னு எழுதலாம். தேர்ஃபோர் இ பவர் எக்ஸ் யாரு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஏன்னா இது மல்டிபிகேஷன் பொறுத்து குரூப் கொடுங்க. தேர்ஃபோர் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோமார்பிசம் வந்துருது. 1 1 சொல்லணும். அப்போ 1 1 சொல்றதுக்கு என்ன சொல்லணும், சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு சொல்லணும். ஸோ இது யாரு இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஒய். ரெண்டு பக்கம் லாக் பேஸ் இ எடுத்தினாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துடும். தேர்ஃபோர் இஸ் 1 1. ஸோ ஆன் டு சொல்றதுக்கு நீங்கள் என்னன்னா கோடொமைனில் எந்த ஒரு ஒய் கொடுத்தாலும் நாம் ஒரு எக்ஸ் கண்டுபிடிக்கும் சச் தட் இது மேப்ஸ் டு தட் ஒய்யாக இருக்கணும்.
ஸோ அந்த எக்ஸ் யார் அப்படின்னாக்கா லாக் ஒய்ன்னு எடுங்க. ஸோ லாக் ஒய் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் லாக் ஒய் யாருனாக்கா பை த டெஃபினிஷன் இ பவர் லாக் ஒய். இ பவர் லாக் ஒய் யாருனாக்கா ஒய். அப்போ அந்த கொடுத்த கோடொமைனுக்கு ஒய் கரஸ்பாண்டிங் நம்மளுக்கு டொமைனில் லாக் ஒய் கிடைச்சிருக்கு. ஓகே, ஏன்னா ஒய் வந்து பாசிட்டிவ், ஏன்னா கோடொமைன் எடுத்துக்கோங்க ஒய் பாசிட்டிவ்னால லாக் ஒய் டிஃபைன்டு. தேர்ஃபோர் ஆன் டூ 1 1 எல்லாமே வந்துருக்கு. தேர்ஃபோர் அந்த ஆரும் ஆர் டபுள் ஸ்டாரும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, ரெண்டுமே ஐசோமார்பிசம் ஆயிடுச்சு. ஸோ அதான் இங்க ஆனால் கியூவும் கியூ டபுள் ஸ்டாரும் ஐசோமார்பிக் கிடையாது, ஆனால் ஆரும் ஆர் ஸ்டாரும் ஐசோமார்பிக். ஓகே, ஸோ இந்த மீதி இருக்க எக்ஸசைஸ் நீங்கள் அதை போட்டுருங்க. இப்போ 49th ப்ராப்ளம் என்னன்னா, இது ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் எல்லாமே. லெட் ஜி பி த குரூப் அண்ட் ஏ ஆஃப் ஜி வந்து என்னன்னா செட் ஆஃப் ஆல் பெர்முட்டேஷன் குரூப் ஆன் ஜி and define a function from a to g, a of g, g to a of g defined by ஒரு each a d goes to d inverse induced by g inverse, that is அந்த ஆட்டோம் இன்னர் ஆட்டோமார்பிசம். ஓகே, இது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் யாருனாக்கா ஆட்டோமார்பிசம் இன்டியூஸ்ட் பை டி இன்வர்ஸ்னா யாரு, இந்த பை டி இன்வர்ஸ். ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு ஆட்டோமார்பிசம் கிடைக்கும்ல, ஸோ அந்த ஆட்டோமார்பிசம் வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் அதை ஹோம்ஒர்க் சொல்லுங்கள். 52 நீங்கள் சொல்லிடலாம் ப்ரூவ் தட் திஸ் ஒன். 51 ஈஸியாக இதை வந்து நீங்கள் என்ன சொல்ல போனாக்கா எலமெண்ட் இன் ஏஎஃப்ஜி, ஏஎஃப்ஜியில் இருக்க சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 2 சொன்னால் போதும், ஏஎஃப்ஜியில் வந்துடும். அது உங்களுக்கு எக்ஸசைஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் 1 1 சொல்லுங்க. ஸோ ஏஎஃப்ஜின்றது முதல்ல என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் 1 1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜி டு ஜி, தட் இஸ் செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். 1 1 2 ஃபங்க்ஷன் தட் இஸ் செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் திஸ் டு திஸ் தான் வந்து இது. இப்போ ஒரு டெஃபினேஷன் இருக்கு என்னன்னாக்கா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் திஸ் குரூப். ஒரு குரூப்போட ரெப்ரஸன்டேஷன் என்னன்னாக்கா அந்த ஜில இருந்து ஏ ஆஃப் ஜிக்கு ஒரு 1 1 ஹோமோமார்பிசம் இருந்தனாக்கா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னன்னாக்கா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஜின்னு அர்த்தம். இப்போ இங்கே டிஃபைன் பண்ணுறது ரைட் ரெகுலர் ரெப்ரஸன்டேஷன், இங்கே இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ எனி ஹோமோமார்பிசம் ஃப்ரம் குரூப் டூ அந்த செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் ஃப்ரம் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு டிஃபைன் பண்ணுறது யாருனாக்கா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர், அந்த அச்சுக்கு பேர் வந்து ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஜி. ஓகே, இதை நீங்கள் என்ன ரிசர்ச் லெவலில் போனீங்கன்னாக்கா அந்த ரெப்ரஸன்டேஷன் தியரின்னு ஒரு தியரி இருக்குது. அதெல்லாம் என்னன்னாக்கா அந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் படிப்பாங்க. அது ஒரு 1 1 ஹோமோமார்பிசம் ஃப்ரம் ஜி டு ஏ ஆஃப் ஜி. ஓகே, ஸோ அதான் வந்து ரெப்ரஸன்டேஷன். இப்போ மீதி இருக்கிற ப்ராப்ளம் தான் நீங்கள் ஈஸியாக போடலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ராப்ளம் சிம்பிள் தான். ஓகே, இப்போ 53 என்ன சொல்லுவேனாக்கா சப்போஸ் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஜி டு ஹெச், அதோட இன்வெர்ஸ் எடுக்கிறோம். ஜின்றது எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் இன்வெர்ஸ், அது ரிவர்ஸில் ஹெச்லேருந்து போகுதுன்னா அது வந்து ஐசோமார்பிசம் இருக்கும். ஸோ எஃப் வந்து ஐசோமார்பிசம் இருந்தனாக்கா எஃப் இன்வர்ஸும் ஐசோமார்பிசம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த 53 ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் 54 ஷோ தட் இந்த D3யும் S3யும் வந்து ஐசோமார்பிக்கும் அப்படி இருக்கு சொல்லணும். ஓகே, அதை இங்கே ரெண்டும் வந்து 6 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, இது ரெண்டுமே வந்து சேம் தான் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுங்க. ஓகே, அது ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஷோ தட் D4 இஸ் எ சப் குரூப் ஆஃப் S4. ஸோ எல்லாமே நீங்கள் எக்ஸசைஸ் எடுத்துங்க. இப்போ இந்த 55 எக்ஸசைஸ் சிம்பிள் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, 2x2 மேட்ரிக்ஸ் இங்கே இண்டிஜர்ஸில் வேரி ஆகுது. இது வந்து என்ன ப்ரூவ் தட் இது வந்து குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து சொல்லணும். ஓகே, ஸோ இது வந்து டிட்டர்மினன்ட் என்னன்னு பாருங்க. இது இன்ட்டு இது a + b × a ஸ்கொயர்னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர்னா 1 - n ஸ்கொயர் மைனஸ் இது வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -n ஸ்கொயர் + n ஸ்கொயர் ஆகிடும். ஆக்சுவலாக கேன்சல் ஆகிடும், 1 வந்துடும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் தீஸ் 2x2 மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் 1. தேர்ஃபோர் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணலாம், இது வந்து குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். இப்போ இந்த செட்டு ஹச்சுக்கும் இசட்டுக்கும் நாம் ஒரு பைஜெக்ஷன் டிஃபைன் பண்ணலாம். 1 1 and 2 ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா இங்கே பாருங்க இசட்டு தான் வேரி ஆகுது. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எங்கே போகுது டிஃபைன்னா ஒரு இண்டிஜர்ஸ் இருக்கணும். அந்த இண்டிஜர்ஸ் யாருனாக்கா அந்த n டிஃபைன் பண்ணணும். அவ்வளோதான், அந்த n கண்டிப்பாக அப்பியர் ஆகிருக்கும். ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் எவரி மேட்ரிக்ஸ் கோஸ் டு n. அதேமாதிரி எந்த ஒரு எண்ணை கொடுத்தாலும் நீங்கள் 1 - n - n n 1 + n கொடுத்தா ஆன் 2 வந்துடும். இது ஹோமோமார்பிசம் எல்லாமே செக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இது ப்ரூவ் தட் H இஸ் ஐசோமார்பிக் இசட்டுக்கு என்ன ஃபங்க்ஷன்னாக்கா இந்த மேட்ரிக்ஸ் கோஸ் டு தட் n. உள்ள ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் இப்போ n = 1 போட்டிங்கனாக்கா என்ன கிடைக்குனாக்கா இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். n = 1 போட்டால். ஓகே, இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்னா இது இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்போ இது கோஸ் டு 1ன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா இங்கே n வந்து 1, அந்த 1 தான் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 56 பார்த்தீங்கன்னாக்கா வேறு டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதுவும் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். இது குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ கொஸ்டின் என்னன்னா இந்த குரூப் வந்து இசட்டுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குமா அப்படின்னா, இருந்துச்சுன்னா அது யார் ஃபங்க்ஷன், இல்லைனா ஏன் இல்லை அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 57th ப்ராப்ளம் என்னன்னாக்கா
இந்த additive group set of all polynomials over Z இருக்குங்க, இது isomorphic to the multiplicative group of rationals. Q double star என்னது பாசிட்டிவ் ரேஷனல்ஸ், அதுவும் இந்த செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஓவர் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்க்கும் ஒரு ஐசோமார்பிசம் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அது என்ன ஐசோமார்பிசம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம பிரைம் வந்து லிஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ P0 ஃபர்ஸ்ட் பிரைம், P1 செகண்ட் பிரைம் அண்ட் ஸோ ஒன், P2 இந்த மாதிரி தேர்ட் பிரைம், இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண அப்புறம் பை இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் Z of x to Q பவர் டபுள் Q டபுள் ஸ்டார். இப்போ எந்த ஒரு பாலினாமியல் எடுத்தாலும் அது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா அந்த P0 பவர் A0, P1 பவர் A1 எக்ஸெட்ரா Pn, இங்கே எத்தனை கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அத்தனை பிரைம்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இங்கே 10 கோஎஃபிஷியன்ட் தான் 10 பிரைம்ஸ் எடுக்க போகிறோம். இங்கே 20 கோஎஃபிஷியன்ட் டிகிரி வந்து 20 வரைக்கும் இருந்தால் 21 டேர்ம்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த 21 பிரைம்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஓகே, ஸோ அப்போ இதான் வந்து ஃபங்க்ஷன். இந்த பாலினாமியல் கோஸ் டு P0 பவர் A0, P1 பவர் A1 எக்ஸெட்ரா Pn பவர் n. P0 என்றது யாரு ஃபர்ஸ்ட் பிரைம், P2 செகண்ட் பிரைம், இந்த யூஷுவல் ஆர்டரில் 2, 3, 5, 7 அப்படி இருக்குல்ல, அதில் வந்து இப்படி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பை ஆஃப் 2 + 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 + 3x. இது எங்கே போனாக்கா இது வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் யாரு 2 பவர் இந்த கான்ஸ்டன்ட் 2, அப்புறம் அடுத்த பிரைம் யாரு 3. ஓகே, இங்கே மல்டிப்ளிகேஷன், ஓகே ப்ராடக்ட். அடுத்த கோஎஃபிஷியன்ட் யாரு 3, அந்த 3 இங்கே போடும், அவ்வளோதான். ஸோ இதான் அப்போ இந்த பாலினாமியல் 2 + 3x எங்கே போகுதுனாக்கா 2² × 3³ போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன சொல்லணும்னாக்கா 1 onto ஹோமோமார்பிசம் சொல்லிடலாம். ஸோ சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐசோமார்பிசம் இருக்கணும். ஸோ டேக் திஸ் எக்ஸசைஸ் டு ஷோ தட் இஸ் 1 onto ஹோமோமார்பிசம். இப்போ 58 அதுவும் சிம்பிள் தான். என்னன்னா G வந்து எப்படி நான் இருந்தேனாக்கா இந்த இன்னர் ஆட்டோமார்பிசம் G இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். மீதி இருக்கிறதுல நீங்கள் ஒன்ஸ் நான் இன்னர் ஆட்டோமார்பிசம்னா என்னன்னு சொல்லிடுறேன். இன்னர் ஆட்டோமார்பிசம்ன்றது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அப்போ இன்னர் ஆட்டோமார்பிசம் Z யாருனாக்கா 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். இன்னர் ஆட்டோமார்பிசம் Z யாருனாக்கா ஐசோமார்பிக் டு UN, அண்ட் தென் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் Z2 × Z2 யாருனாக்கா Z3. ஓகே, அண்ட் தென் ஆட்டோமார்பிசம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, அட்லீஸ்ட் இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் D4 இது ஐசோமார்பிக் டு Z2 × Z2. அப்போ இந்த இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆர்டர் என்னன்னாக்கா இதோட ஆர்டர் 4, அதனால இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் D4 ஆர்டரும் 4 தான். ஸோ அப்போ ஆட்டோமார்பிசம் ஆஃப் Zn யாரு UN. ஓகே, ஆட்டோமார்பிசம் Z வந்து Z2, இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி இந்த ஆட்டோமார்பிசம் ஆஃப் Z2 × Z வந்து S3. இப்போ நான் வந்து 58 மட்டும் சால்வ் பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ என்னன்னா G வந்து எப்படி நான் இருந்ததுனாக்கா இந்த இன்னர் ஆட்டோமார்பிசம் Gல வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அது எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல அந்த இன்னர் ஆட்டோமார்பிசம் Gனா என்னன்னு பார்ப்போம். ஸோ நாம சொல்லியிருக்கோம் எந்த ஒரு ஏ கொடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்காக ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குன்னு பார்த்தோம். phi a. இந்த phi a ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஆக்டிங் அட் எக்ஸுக்கு ஏஎக்ஸ் ஏ இன்வர்ஸ் டிஃபைன் பண்ணுவோம், இல்லைனா ஏ இன்வர்ஸ் ஏஎக்ஸ். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன். இது வந்து ஆட்டோமார்பிசமாக இருக்கும் ஜிலேருந்து ஜிக்கு. இந்த ஆட்டோமார்பிசம் பேர் தான் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி. இப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜியை வந்து இப்படி டினோட் பண்ணுறோம், இன் ஆஃப் ஜி. இது யாருனாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆல் இந்த பை ஏ. சம்டைம்ஸ் வந்து சில ஏபிக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம். ஓகே, பை ஏவும் பை பியும் ஈக்குவலாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால இது வந்து ஃபுல் ஜி கிடையாது. இந்த ஏன்னா இங்கே ஏவை தான் நம்ம வேரி பண்ண போகிறோம் ஜியில். சில பேர் சொல்லலாம் அப்போ ஜியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் தானே இருக்கும். ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஏல இருக்க ஜியில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஒரு பையே கொடுக்குறீங்க. அப்போ இந்த கார்டினாலிட்டி என்னன்னா குரூப்போட கார்டினாலிட்டி தானே இருக்கும். ஏன்னா இங்கே தானே இங்கே வேரி பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன வரனாக்கா இந்த பை ஏவும் பை பியும் ஈக்குவலாக இருக்கலாம் சம்டைம்ஸ். ஓகே, இஸ் பாசிபிள். அப்போ வந்து இது வந்து டிசைனாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதனால இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் இதுவாக இருக்கும் ஃபைனைட் செட்டில். சப்போஸ் ஜி வந்து ஃபைனைட் குரூப்பாக இருந்தனாக்கா இந்த இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜியோட கார்டினாலிட்டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜியோட கார்டினாலிட்டியாக இருக்கும். இன்ஃபைனைட் கேஸுக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல போனாக்கா ஜி வந்து எப்படி நான் இருந்தனாக்கா ஜி வந்து எப்படி நான் இருந்தால் இஃப் ஒன் லீவ் அந்த இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜியில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்ல போகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சப் குரூப் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜி வந்து சப் குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஜி. அப்போ சப் குரூப்னா கண்டிப்பாக ஐடென்டி எலமெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம சிங்கிள்டன் நீ சொல்றதுன்னா சிங்கிள்டன் அந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்க போகுது. ஐடென்டி ஃபங்க்ஷன் தான், வேற எதுவும் கிடையாது சொல்லலாம். ஓகே, அப்போ நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அது ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்கன்னா போதும், அது இதில் தான் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு இம்ப்ளிகேஷன் வச்சுங்க, இது இம்ப்ளிகேஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ஜி எப்படின்றது அசியூம் பண்ணி போகிறோம். இதை வந்து நம்ம சிங்கிள்டன் ஜின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் எக்ஸில் எடுக்கிறீங்க. ஓகே, ஜியில் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜியில். ஸோ அப்படின்னா என்ன தெரியும், இது இந்த எஃப் எந்த ஃபார்மேட்டில் இருக்குனாக்கா ஃபை சஃபிக்ஸ் ஏன்னு இருக்கும். ஏன்னா இங்கே எல்லா எலமெண்ட்டும் எந்த இன்னர் ஆட்டோமார்பிசம் ஃபை சஃபிக்ஸே ஃபார் சம் ஏ. ஓகே,
இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவலான அர்த்தம் அது ரெண்டுல எல்லாத்துலயும் ஈக்குவலா தான் இருக்கும். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை ஏ ஆஃப் எக்ஸ். ரெண்டுமே எல்லா பாயிண்ட்லையும் ஈக்குவலா இருக்கும். பட் பை ஏ ஆஃப் எக்ஸ் என்னது நம்மளுக்கு தெரியும். யாரு? ஏ இன்வர்ஸ் எக்ஸ் ஏ. ஓகே, இப்போ நம்ம வந்து இது ஐடென்டி சொல்லணும். எது ஐடென்டி சொல்லணும்? எஃப் ஐடென்டி சொல்லணும். ஸோ எஃப் ஐடென்டினா நம்ம என்ன சொல்லணும்? ஏ வந்து ஐடென்டி சொன்னா போதும். ஓகே, ஃபை சஃபிக்ஸ் இ தான் யாருனாக்கா ஐடென்டி எலமெண்ட். ஃபை சஃபிக்ஸ் இ இதான் வந்து ஐடென்டி எலமெண்ட் இன் இன்னர் ஆட்டோமார்ஃபி. ஓகே, சப்போஸ் நீங்க வந்து வேற ஏதோ ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, ஐடென்டி இல்லாத வேற ஏதோ ஃபங்க்ஷன் வந்து எஃப்னு எடுக்கிறீங்க இன்னர் ஆட்டோமார்ஃபி பத்தியில, நீங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்லணும். இல்லைனா இது அச்சீவ் பண்ணாம ஜென்ரலா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபை இன்னு சொல்லணும். தட் இஸ் வி ஹேட் ஷோ தட் எஃப் ஈக்குவல் டு ஃபை சஃபிக்ஸ் இன்னு சொல்லணும். ஓகேவா? இது சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல்னு சொல்லணும். எல்லா பாயிண்ட்டையும் அது ஈக்குவல்னு சொல்லணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை இ ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லணும். ஓகே, இது சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? இதுக்கு டெஃபினிஷன் அது இ இன்வர்ஸ் எக்ஸ் இ. ஸோ இ வந்து ஐடென்டி எலமெண்ட் தான் நம்மளுக்கு எக்ஸ்னே வந்துடும். ஸோ ஆக்சுவலாக அதான் நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ அதான் எய்ம். இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னாக்கா எபிலின் என்றதை யூஸ் பண்ணணும். இப்போ எபிலின் என்றதை வச்சுக்கோமே. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏ ஃபார் ஆல் ஏ கமா பி, ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஏ இது வந்து நடக்கும். இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க. தேர்ஃபோர் ஏ இல்லைனா சிம்பிள் நம்ம எந்த கேஸ்க்கு வச்சுக்கோமே, எக்ஸ்ஏ ஈக்குவல் டு ஏஎக்ஸ் இது நடக்கும் பிகாஸ் ஆஃப் எபிலியன். இப்போ இந்த ஏ இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஏ இன்வர்ஸ் அதில் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இன்வர்ஸ் எக்ஸ்ஏ ஈக்குவல் டு எக்ஸ்னு ஆயிடும். இப்போ இது எந்த ஃபார்மெட்ல இருக்குனாக்கா இந்த ஃபை சஃபிக்ஸ் ஏ ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்ல இருக்கு. ஏன்னா இது அப்ளை பண்ணா இது வந்தோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, அப்போ எல்லா எக்ஸும் எக்ஸுக்கே போகுது. அப்போ இந்த ஃபை ஏன்றது யாரு? ஐடென்டி ஃபங்க்ஷன். அப்போ ஜென்ரலாக எந்த ஒரு எலமெண்ட் ஏ வந்து நீங்க ஜியில் எடுத்து இந்த பை ஏ எடுத்தீங்கன்னாக்கா ஃபை ஏ ஆஃப் எக்ஸ், ஃபை ஏ வந்து இன்னர் ஆட்டோமார்ஃபில் எடுக்கிறீங்க. இப்போ இந்த ஃபை ஏ வந்து அந்த ஏவுக்கு நான் அந்த ரிசல்ட் எழுதுறேன். பிகாஸ் ஜி வந்து எப்படின்றதால எக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ். ஸோ இப்படி நடக்குது. இந்த ஏ இன்வர்ஸில் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி இன்னிக்கல் கிடைக்கிறது. இதை வந்து பை ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னே தான். அப்போ இந்த ஃபை ஏன்ற ஃபங்க்ஷன் வந்து எல்லா எக்ஸும் எக்ஸுக்கே கொண்டு போகுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் அர்த்தம். அப்போ நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோம், அந்த எலமெண்ட் யாருனாக்கா ஐடென்டி ஃபங்க்ஷன் தான். அப்போ இந்த இன்னர் ஆட்டோமார்ஃபியில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும், அதுவும் ஐடென்டி ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கும். இப்போ ரிவர்ஸ் சொல்லணும். ரிவர்ஸ் சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? ஜி வந்து எபிலின்னு சொல்லணும். அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ்னு சொல்லணும். அப்போ நம்மளுக்கு இப்போ ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு சொல்லணும். இல்லைனா ஏதோ ஒன்று நீங்கள் எக்ஸில் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ எக்ஸ்ஏ ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் காமா ஒய் எக்ஸ் காமா ஏ இன் ஜின்னு சொல்லணும். இதுதான் கிளைம். ஓகே, நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இருக்கு ஏ இன்வர்ஸ். இப்போ நம்ம இதை சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னாக்கா எதை சொன்னா போதும். ஏன்னா இந்த ஏவால மல்டிப்ளை பண்ணும்போது இதை காட்டணும். ஸோ அப்போ இதை சொல்றதுக்கு இதை சொன்னா போதும். அப்படிதானே? அப்படிதான். ஏன்னா இதுல இருந்து நீங்க வந்து அது வந்தோம். இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் அகைன் பாருங்க ஃபை ஏ ஆஃப் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுனாக்கா ஃபை ஏன்னு ஒரு எலமெண்ட் வந்து அந்த இன்னர் ஆட்டோமார்ஃபில இருக்கு. ஆக்சுவலா அது ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ கண்டிப்பா அது ஐடென்டி ஃபங்க்ஷன் தான் இருக்கும் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஸோ அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சுனாக்கா ஃபை ஏ ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைச்சிடும். தட் இஸ் நத்திங் பட் ஏ இன்வர்ஸ் எக்ஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். தேர்ஃபோர் ஏவால மல்டிப்ளை பண்ணும்போது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஏஎக்ஸ். தேர்ஃபோர் இஸ் எபிலின் குரூப் ஆயிடும். ஓகே, அதை நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அப்போ எபிலினா இருந்தா இந்த இன்னர் ஆட்டோமார்ஃபில ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். இதுல ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தா கண்டிப்பா அது எபிலினா தான் இருக்கும் அப்படின்றதா ரிசல்ட். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.